அத்தியாயம் 160. அதிரடி தாத்தா. சரவணனை கை காட்டி சர்வேஷ் கேள்வி கேட்க நிவேதிதா இதயம் படபடத்தது. ஏன் என்று புரியாமல் சரவணனை திரும்பி பார்த்தாள். இதே முன்பு போல் இருந்திருந்தால் அவளே சரவணனை வீட்டை விட்டு வெளியே தள்ளி அவர்களுக்கும் அவனுக்கும் இருக்கும் வித்தியாசத்தை உணர்த்தி இருப்பாள். ஆனால் இப்பொழுது அவனை வெளியே அனுப்பும் எண்ணம் அவளுக்கு இல்லை. அவனின் தைரியம், அவனின் புத்தி கூர்மை, அவனின் நடத்தை எல்லாம் அவள் கண்ணிற்கு அபூர்வமாக தோன்றியது. என்ன சொல்றீங்க என்று நம்ப முடியாமல் கேட்டாள் நிவேதிதா. சரவணாவிற்கு உதவ நினைத்தாள். நிவேதிதா, உனக்கு தெரியாத பல விஷயம் இங்க நடக்குது என்றான் சர்வேஷ். என்கிட்டயே உன் வேலையை காட்டுறியா? இதெல்லாம் வெறும் ஆரம்பம்தான். உன்னால என்னை எதிர்க்கவே முடியாது. உன் பேரு மரியாதை எல்லாமே நாசமாகி பிச்சைக்காரனை விட மோசமான ஒரு நிலைக்கு நீ போய் சாகணும். உன்னை சுத்தி இருக்கிற எல்லா பொண்ணுங்களையும் நான் பாத்துக்கிறேன் என்று மனதில் நினைத்தான் சர்வேஷ். சரவணா, நீதான மிஸ்டர் சிவகுமார கால் பண்ணி இங்க வர வச்ச என்று சரவணனை பார்த்து கேட்டான். நீ இத ஒத்துக்கலனாலும் பரவாயில்ல, நானே உன்னை ஒத்துக்க வைப்ப என அழுத்தமாய் கூறினான். மொத்த குமார் குடும்பமும் அதிர்ச்சியாய் அவனை பார்த்தது. ஒரு நிலை இல்லாத உணர்வோடு சரவணனை அனைவரும் பார்த்தனர். என்ன நடக்குது, தெளிவா சொல்லுங்க என்று உடனே கேட்டாள் நிவேதிதா. அவளுக்கு தலை வெடிப்பது போல் இருந்தது. ஆமா, நான் தான் வர சொன்னேன் என்றான் சரவணா. அவ்வளவுதான். மொத்த குடும்பத்தினரும் கொந்தளிக்க ஆரம்பித்தனர். என்ன, நீ அவரை வர சொன்னியா? சரவணா, உனக்கு குமார் குடும்பத்து மேல அப்படி என்ன கோவம்? மிஸ்டர் சிவகுமாருக்கு உன் மேல ரொம்ப நல்ல மதிப்பு இருக்கு. அதனாலதான் அவரு பேத்திய உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க நினைக்கிறாரு. நீ குமார் ஃபேமிலி யூஸ் பண்ணி உன் தகுதியை ஏத்திக்கணும்னு நினைக்கிறது புரியுது. ஆனா இந்த மாதிரியான நேரத்துல ஒரு வயசானவரை இப்படி வர சொல்லி இருக்க. ஏன்? என்ன, எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்த நினைக்கிறியா? இப்ப உன்னால அவரு மாட்டிக்கிட்டாரு. இப்ப உனக்கு சந்தோஷமா? உன்கிட்ட அவ்வளவு அதிகாரம் இல்ல. ஆனா உன்னால வாழ்க்கை முழுக்க மத்தவங்கள சார்ந்து இருக்க முடியுமா? நல்ல வேலை மிஸ்டர் வர்மன் இங்க இருக்காரு என்று அங்கு இருந்த அனைவரும் வாய்க்கு வந்தபடி சரவணனை ஏசினர். சரவணனை அசிங்கப்படுத்தி சர்வேஷை ஏற்றி விட்டனர். இதனை எல்லாம் அவன் கண்டு கொள்ளவில்லை. சர்வேஷை வினோதமாய் பார்த்தான் சரவணா. இப்ப அதுக்கு என்ன என்று சர்வேஷை பார்த்து கேட்டான். இதில் மேலும் அங்கு இருந்தவர்கள் கடுப்பானார்கள். அதுக்கு என்னவா? இது வர நான் ஒன்ன மாதிரி வெக்கம் கெட்டவ யாரையும் பார்த்தது இல்ல. ஜெயக்குமார், உன் பொண்ணு நிலைமைய பாரு. எப்படிப்பட்ட ஒருத்தன அவ வருங்காலத்துல கல்யாணம் பண்ணிக்க போறான்னு. உன் பொண்ணுக்கு மிஸ்டர் வர்மன் தான் ஏத்த ஆளு. ஆமா, அவர் சொல்றது சரிதான். மிஸ்டர் வர்மன் பார்க்கவும் ரொம்ப நல்லவரா இருக்காரு என்று அனைவரும் தங்கள் கருத்தை கூறினார்கள். மொத்த குமார் குடும்பத்துக்கும் வர்மன் குடும்பத்தை பற்றி தெரியும். குமார் குடும்பமும் வர்மன் குடும்பமும் இந்த திருமணம் மூலமாக ஒன்று சேர்ந்தால் அவர்களின் அந்தஸ்து பழையபடி இன்னும் உயர்வாக இருக்கும் என்று நம்பினார்கள். இதில் சர்வேஷ் அவனாகவே முன்வந்து நிவேதிதாவுக்கு உதவ வந்ததில் அவனுக்கு அவள் மீது விருப்பம் இருக்கிறது என்று நினைத்தனர். நிவேதிதா, இப்பவாது கண்ணு முடிச்சுக்கோ என்று அவளின் ஆன்டி கூறினார். ஜெயக்குமார் என்ன பேசுவது என்று புரியாமல் தவித்தார். என்ன ஆனாலும் அவர் சரவணன் பக்கம்தான் நிற்பார். ஆனால் சரவணன் ஏன் நிவி தாத்தாவை இங்கு அழைத்தான் என்று அவருக்கு புரியவில்லை. சரவணா, இந்த நேரத்துல தாத்தாவை ஏன் நீ திரும்ப வர சொன்ன என்று கேட்டாள் நிவேதிதா. சரவணன் அவனின் காரணத்தை கூறிவிட வேண்டும். குமார் குடும்பத்தில் இருக்கும் நிறைய பேரால் அவ்வளவு எளிதாக தாத்தாவிடம் பேசிட முடியாது. ஆனால் சரவணனால் அது முடிந்தது. அதுவும் இல்லாமல் அவன் சொன்னதை கேட்டு அவரும் இங்கு வந்திருக்கிறார். உன் தாத்தா மேல விழுந்த பழி பொய்யானது என்றான் சரவணா. இதை கேட்ட உடனே அங்கு இருந்தவர்கள் சிரிக்க துவங்கினர். என்ன சரவணா, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? என்ன சொன்ன? அந்த வயசானவர் இங்க கூப்பிட்டு அவர் மேல எந்த தப்பு இல்லன்னு ப்ரூவ் பண்ண போறியா? நீயே ஒரு உதவாக்கற, உன்னால எப்படி அதை பண்ண முடியும்? ஃபேமிலியை சேர்ந்த நாங்களே அத பத்தி யோசிக்கல, நீ யாரடா குறுக்க? அவருக்கு என்ன ஆச்சோ நீ சொல்றத போய் நம்பி இங்க வந்து இப்ப மாட்டிக்கிட்டாரு என்று அங்கு இருந்தவர்கள் மேலும் சரவணனை திட்ட ஆரம்பித்தனர். சர்வேஷ் இவை எல்லாம் ரசித்துக் கொண்டிருந்தான். மிஸ்டர் வர்மன், உங்ககிட்ட இதுக்கு ஏதாவது வழி இருக்கா என்று கேட்டார் நிவி ஆன்டி. இருக்கு. வர்மன் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஆனா
நான் இங்க ஒரு காரணத்தோட தான் வந்திருக்கேன் என்று கூறி நிறுத்தினான் சர்வேஷ். நிவி ஆன்ட்டிக்கு அவன் கூற வருவது புரிந்தது. சரி, ஓகே, நாங்க இப்பவே சரவணனை வெளியே துரத்துறோம் என்று சரவணனை பார்த்து முறைத்தார் ஆன்ட்டி. இங்க இருந்து நீயே வெளியே போறியா, இல்ல நாங்க கழுத்தை புடிச்சு உன்னை வெளியே துரத்தணுமா? உனக்கும் நிவேதிதாவுக்கு இருக்கிற வித்தியாசத்தை இப்ப வாச்சும் புரிஞ்சுக்கோ. அப்படியே மிஸ்டர் வர்மனை பாரு, ஏணி வச்சா கூட எட்டாது என்று குடும்பத்தினர் அனைவரும் கத்தினார்கள். நிவேதிதா செய்வதறியாமல் அனைவரையும் பார்த்தாள். மொத்த குடும்பமும் அவர்களின் பலன்களை மட்டுமே பார்த்தனர். முன்பு நிவி தாத்தா இருந்த பொழுது அவர் பேச்சிற்கு அனைவரும் கட்டுப்பட்டு இருந்தனர். இப்பொழுது அவரும் இல்லை. அதனால் அனைவரும் இஷ்டத்திற்கு பேசினார்கள். ஜெயக்குமார், அப்பா தப்பு பண்ணாருன்னு நீயும் அவரை மாதிரியே பண்ணணும்னு அவசியம் இல்ல. இது உன் பொண்ணு வாழ்க்கை என்று நிவி ஆன்ட்டி கூறினார். அப்பொழுது சரவணனின் போன் அடித்தது. உடனே அதனை கட் செய்தான் சரவணா. உடனே அவனுக்கு ஜஸ்டினிடமிருந்து செய்தி வந்தது. பாஸ், வேலை முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரை ரிலீஸ் பண்ணிடுவாங்க என்று அனுப்பி இருந்தான். ஜஸ்டின் அவனின் வேலையை கச்சிதமாக முடித்திருந்தான். சர்வேஷ் குமார் குடும்பத்தினர்களின் நடவடிக்கை சரவணனிற்கு எதிராக இருப்பதை பார்த்து திருப்தி அடைந்தான். உடனே அவனின் போனை எடுத்து அவனின் ஆட்களுக்கு அழைத்தான். ஹலோ லாரன்ஸ், நான் சர்வேஷ் வர்மன் ஃபேமிலில இருந்து பேசுறேன். மிஸ்டர் சிவகுமார மிலிட்டரி அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். இந்த விஷயத்துல ஹெல்ப் பண்றியா என்று கேட்டான். எதிர்ப்புறத்தில் இருந்தவன், எனக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைதான், ஆனா இதுல என்னால முடியாது. இந்த முறை மிலிட்டரியில இருந்து அவரை பிடிச்சிருக்காங்க. ஏற்கனவே அவரை பத்தி நியூஸ் கொடுக்கறதுல என் வாழ்க்கையை பணைய வச்சுட்டேன் என்று கூறி பட்டென்று அழைப்பை துண்டித்தான் லாரன்ஸ். சர்வேஷ் அதிர்ந்து நின்றான். உடனே குடும்பத்தினர் அனைவரும் அவனை சூழ்ந்து கொண்டனர். மிஸ்டர் வர்மன், என்னாச்சு? இது என்ன கேள்வி? இவர் கேட்டு நடக்காதுன்னு ஏதாவது இருக்கா என்ன என்று அவர்களே கேள்வி கேட்டுக்கொண்டு பதில் கூறினர். சர்வேஷ் முகம் வெளுத்தது. வர்மனாலே அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. மிஸ்டர் வர்மன், பிளீஸ் உள்ள வாங்க என்று நிவியின் ஆன்ட்டி அவனை வரவேற்றார். நிவி அப்பாவை முறைத்தவர், என்ன பண்ணிட்டு இருக்க, உள்ள வா, அவருக்கு வழிய விடு என்று அதட்டினார். சர்வேஷ் இன்னும் நடந்த நிகழ்வில் இருந்து வெளிவரவில்லை. அவன் உள்ளே செல்லவில்லை, அப்படியே நின்று இருந்தான். என்ன நடந்தது என்று அவன் சிந்தித்துக் கொண்டிருக்க ஜெயக்குமாரின் போன் அடித்தது. உடனே அதனை ஏற்று பேசியவருக்கு கை நடுங்கியது. எதிர்ப்புறத்தில் சொன்ன செய்தி கேட்டு கண்களை அகல விரித்தார் ஜெயக்குமார். அப்பா, நீங்க ரிலீஸ் ஆயிட்டீங்களா? எப்பப்பா வரீங்க? நல்லது, ஆமா, இங்கதான் இருக்கா என்று கூறி அழைப்பை துண்டித்தார். அவர் முகத்தில் மகிழ்ச்சி தாண்டவம் ஆடியது. மொத்த குடும்பமும் மகிழ்ந்தது. ஒரு வழியா தாத்தா திரும்ப வராரு. ஆர்டர் போட்டது யாரு? மிஸ்டர் வர்மன் ஆச்சே, நடக்காம இருக்குமா? மிஸ்டர் வர்மன், தேங்க்யூ என்று அங்கு இருந்தவர்கள் அவனை ஆஹோ ஓஹோ என்று புகழ்ந்தனர். சர்வேஷ் குழப்பமாக சரவணனை பார்த்தான். இது அவன் வேலைதான் என்று புரிந்தது. பல்லை கடித்துக் கொண்டு நின்று இருந்தான். அவனும் சரவணனை பற்றி விசாரிக்க ஆட்களை வைத்திருந்தான். பீனிக்ஸ் குடும்பத்தின் வாரிசு என்பதை தாண்டி அவன் வேலன் குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் இன்னும் குடும்பத்துடன் சேராமல் இருக்கிறான் என்ற தகவலே அவனுக்கு கிடைத்தது. அதை தவிர வேறு எதுவும் தெரியவில்லை. அடுத்த 10 நிமிடத்தில் ஆடி கார் ஒன்று வந்து வாசலில் நின்றது. அதில் இருந்து இறங்கினார் சிவகுமார் தாத்தா. மிஸ்டர் வர்மன், போங்க, அவர்கிட்ட உங்களை இன்ட்ரோ கொடுங்க என்று ஆன்ட்டி அனுப்பி வைத்தார். சர்வேஷும் தயங்கியபடியே தாத்தாவை நெருங்கினான். ஹலோ சார், நான் சர்வேஷ் வர்மன் என்று கூறினான். தாத்தாவின் கண்கள் சரவணனையே பார்த்தது. சர்வேஷ் பக்கம் திரும்பியவர், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன் கார்ல. ஒழுங்கா என் வீட்டை விட்டு வெளியே போயிடு, இல்லன்னா நான் உன்னை கவனிக்கிற விதம் ரொம்ப மோசமா இருக்கும், பின்னால வருத்தப்படுவ என்று அதிரடியாக கூறினார் தாத்தா. அத்தியாயம் 161. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். தாத்தா கூறியதை கேட்டு குமார் குடும்பத்தில் இருந்த அனைவரும் பெரிதாய் அதிர்ந்தனர். சர்வேஷ் யார் என்று தெரியவில்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் அவனை ஏன் விரட்டி அனுப்புகிறார் என்று சிந்தித்தனர்.
சர்வேஷுமே திகைப்பில் இருந்தான். அவன் கேள்விப்பட்டது போல் சிவகுமார் மிகவும் கண்டிப்புடன் கராராக தான் இருக்கிறார். சார், நீங்க என்ன பத்தி தப்பா கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என்று தன்மையாக கேட்டான் சர்வேஷ். அவன் கூறும் கதைகளை கேட்கும் நிலையில் தாத்தா இல்லை. அவனை நெருங்கி அழுத்தமாய் பார்த்தார். தப்பா கேள்விப்பட்டேனா? நான் சொல்றது உனக்கு புரியலையா? இல்ல புரியுற விதத்துல சொல்லணுமா என்று கடுகடுத்தார் தாத்தா. மொத்த குடும்பமும் பெரும் அதிர்ச்சியில் இருந்தது. தாத்தா ஏன் இப்படி நடந்து கொள்கிறார் என்று யாருக்கும் தெரியவில்லை. சிவகுமார் கண்டிப்பானவர்தான். அவர் மட்டும் அப்படி கண்டிப்புடன் இல்லை என்றால் இந்நேரம் குமார் குடும்பம் இந்த உயரத்தில் இருந்திருக்க மாட்டார்கள். ஆனாலும் அவர் புதிய நபரிடம் இப்படி கடிந்து கொள்ள மாட்டார். அப்படி இருக்கையில் ஏன் சர்வேஷிடம் இப்படி நடந்து கொள்கிறார் என்று புரியாமல் நின்றனர். அப்பா, என்ன பேசிட்டு இருக்கீங்க? இப்பதான் நீங்க வந்திருக்கீங்க என்று அவரிடம் கூறினார் நிவியின் ஆன்ட்டி. அப்பா, அவரு வர்மன் ஃபேமிலில இருந்து வந்திருக்காரு. நம்ம வர்மன் குடும்பத்துக்கு மரியாதை கொடுக்கணும். அதுவும் இல்லாம உங்களுக்கு என்ன ஆச்சு? முதல்ல இப்படி ஒருத்தனை போய் உங்க பேத்திக்கு கண்டுபிடிச்சிங்க. இப்ப இவரை போய் திட்டிட்டு இருக்கீங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியாதா? குமார் குடும்பத்துக்கும் வர்மன் குடும்பத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் என்று அவர் காதல் கூறினார் ஆன்ட்டி. இதனை கேட்டுக்கொண்டு இருந்த நிவி அப்பாவும் மறுக்கவில்லை. எதுவும் கூறாமல் அப்படியே நின்று இருந்தார். ஆனால் சிவகுமார் உறுதியுடன் அப்படியே நின்றார். மிஸ்டர் வர்மன், எனக்கும் வர்மன் குடும்பத்துக்கும் தனிப்பட்ட எந்த பகையும் இல்ல. ஆனா குமார் குடும்பம் நீங்க இருக்கிறத விரும்பாது. அதுவும் இல்லாம சரவணா இந்த வீட்டோட வருங்கால மாப்பிள்ள, என் பேரன், அவ இங்க இருக்கான். நீ நிவேதிதா கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் உனக்கு நல்லது அழுத்தமாய் கூறினார் தாத்தா. அவரின் ஆளுமை குரல் அனைவரையும் சில்லிட வைத்தது. சர்வேஷுக்கு சிவகுமார் தன்னை மதிக்காதது பிரச்சனை இல்லை. ஆனால் சரவணாவிற்கு இடம் கொடுத்து தன்னை வெளியே துரத்துவதுதான் அவனுக்கு ஆத்திரத்தை கொடுத்தது. மற்ற குடும்பத்தினருக்கும் அதனை மறுக்கும் தைரியம் இல்லை. வாயை திறக்கவே அஞ்சினர். மிஸ்டர் சிவகுமார், என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மறந்துடாதீங்க, இப்பதான் பெயில்ல வந்திருக்கீங்க. திரும்பவும் உங்களை பிடிக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் என்று எரிச்சலுடன் கூறினான் சர்வேஷ். காப்பாற்றுவதுதான் கடினம், ஆனால் பிரச்சனையில் சிக்க வைப்பது மிக சுலபமாயிற்றே. வர்மன் குடும்பம் நினைத்தால் என்ன வேண்டும் என்றாலும் நடக்கும். லேசாக சிரித்தார் தாத்தா. மிஸ்டர் வர்மன், நீங்க அத பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் திரும்ப இங்க வந்ததுக்கான காரணம் என் மேல இருந்த கரையெல்லாம் கிளீன் பண்றதுக்கு தான். அதில் வெடித்து சிதறினான் சர்வேஷ். மிஸ்டர் சிவகுமார், அது என்ன அவ்வளவு சுலபம் நினைக்கிறீங்களா? உங்களுக்கு எதிராக நின்னது யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எப்படி இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க என்று கேட்டான். அந்த பிரச்சனை பற்றி சர்வேஷும் அறிந்திருந்தான். அப்பொழுது கோஸ்ட் டவுனே சிவகுமார் கையில் தான் இருந்தது. சில காரணங்களால் விதிகளை மீறி சில செயல்களை செய்தார். ஆனால் விதி வசத்தால் அவர் நிலைமை அவர் எதிர்பார்த்ததற்கு மாறாக மாறியது. சர்வேஷ் கூறிய வார்த்தை சிவகுமாருக்கு சுர்ரென கோபத்தை கொடுத்தது. லேசாய் அதிர்ந்தவர் முகத்தை சுருக்கி அவனை பார்த்தார். சர்வேஷ் அதனோடு நிறுத்தவில்லை. மேலும் அவரை அசிங்கப்படுத்த பேசினான். இப்ப எப்படி தப்பிச்சு வந்தீங்க? குமார் குடும்பத்தோட பேரை சொல்லியா? அதுக்கு வாய்ப்பே இல்லையே. குமார் ஃபேமிலி தான் முன்ன மாதிரி இப்ப இல்லையே. இல்லனா சரவணன் பேரை சொல்லி தப்பிச்சீங்களா? சரவணாவை நம்பி மொத்த குமார் குடும்பமும் இருக்கா? ஓல்ட் மேன், ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ. அவனோட மொத்த பணத்தையும் வர்மா ஃபேமிலிக்கு தானம் பண்ணிட்டான். அவன் தானம் பண்ணி ஒரு வாரம் ஆகுது. இந்நேரம் அவனோட பணம் எல்லாமே யூஸ் ஆகி இருக்கும். இப்ப அவன் கிட்ட சல்லி பைசா கூட இல்ல என்று கூறி நகைத்தான். சிவகுமார் கேள்வியாக சரவணனை பார்த்தார். எப்படி அவன் எல்லா பணத்தையும் அதுவும் தானமாக வழங்கலாம் என்று யோசித்தார். ஆனாலும் ஒரு நொடிதான். அடுத்த கணமே புன்னகைத்தார் தாத்தா. தன்னை காட்டிலும் அவர் சரவணனை அதிகமாய் நம்பினார். சரவணன் மட்டும் இல்லை என்றால் இந்நேரம் அவர் இங்கு இருந்திருக்க முடியாது. என்ன சரவணா, நான் சொல்றது உண்மைதானே
என்று கேட்டான் சர்வேஷ். சரவணனை மற்றவர்கள் முன் முட்டாளாக்கிவிட்ட மிதப்பில் இருந்தாள். ஆனால் பாவம், அவன்தான் உண்மையான ஜோக்கர் என்று தெரியாமல் இருந்தான். சரவணாவுக்கு சிரிப்பு வந்தது. எதுக்கு இப்ப சிரிக்கிற என்று கேட்டான் சர்வேஷ். நான் மொத்த பணத்தையும் டொனேட் பண்ணிட்டேன்னு நம்பிட்டியா என்று சிரிப்புடன் கேட்டான் சரவணா. சர்வேஷ் புரியாமல் நின்றான். நான் ரீசெண்டா இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ உன்கிட்ட வெறும் 10 லட்சம் தான் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் என்றான். சர்வேஷுக்கு இதுவே குழப்பமாக இருந்தது. சரவணன் போன்ற பணக்காரனிடம் வெறும் அவ்வளவுதான் இருக்கிறதா என்ற சந்தேகம். அவன் என்ன செய்கிறான் என்று அவனுக்கு தெரியவில்லை. அப்போ எனக்கு எப்படி $30 பில்லியன் கிடைச்சுச்சுன்னு கண்டுபிடிச்சியாடா வெண்ண என்று நக்கலாய் கேட்டான். சர்வேஷ் அப்பொழுதுதான் அதை யோசித்தான். எப்படி என்று அதிர்வுடன் கேட்டான் சர்வேஷ். சரவணா கூலாக பேன் பாக்கெட்டில் கையை விட்டு தோலை குலுக்கி வெறுப்பேற்றினான். அச்சோ, என்ன மிஸ்டர் வர்மா, நீங்க என்ன சரியாவே புரிஞ்சுக்கல போல. பேசிக்கலி நான் கொஞ்சம் கஞ்சூஸ். எனக்கு செலவு பண்ணவே பிடிக்காது. அப்படி இருக்கிறப்போ நான் ஏன் அவ்வளவு பணத்தையும் தானமா கொடுக்க போறேன் என்று கேட்டான். சர்வேஷ் நடப்பது புரியாமல் அதிர்வில் இருந்தான். அவனுக்கு காரணம் புரியவில்லை. அப்போ நீ என்கிட்ட சமாதானம் பேச ரெடியா இல்லையா என்று அப்பாவியாக கேட்டான் சர்வேஷ். சரவணன் இவ்வளவு பணத்தை கொடுத்தது தாரிகா உயிரை காப்பாற்ற மார்ட்டின் உதவியை பெறுவதற்காக என்று நினைத்தான். மிஸ்டர் வர்மன், நான் சமாதானம் பேசுற அளவு நீ ஒன்னும் அவ்வளோ பெரிய ஆள் இல்ல. உண்மையை சொல்லணும்னா வர்மன் ஃபேமிலி தான் என்னோட கேம கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆக்குனது. இப்போ அதுக்கும் எண்டு கார்டு போட வேண்டிய நேரம் வந்துருச்சு என்றான் சரவணா. சர்வேஷ் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. மொத்த வர்மன் குடும்பத்தையும் அழிக்க நினைப்பது சாத்தியமற்றது என்று நினைத்தான். சரவணா அவனின் டொனேஷன் லிஸ்டை வெளியே எடுத்தான். இந்த நொடியிலிருந்து வர்மன் குடும்பத்தோட அழிவுக்கு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சர்வேஷ் சரவணாவிற்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என்பது போல் பார்த்தான். வெறும் இந்த லிஸ்டை வைத்துக் கொண்டு எப்படி வர்மன் குடும்பத்தையே அவனால் அழிக்க முடியும்? வர்மன் குடும்பம் ஒன்றும் சாதாரண குடும்பம் இல்லையே. சரவணா அந்த லிஸ்டை பிரித்தான். அதில் மொத்த டொனேஷனும் அதில் செலவு செய்த கணக்கும் இருந்தது. இன்றுதான் அவர்களுக்கு முடிவு. மிஸ்டர் வர்மன், நான் கொடுத்த அவ்வளோ பணமும் இந்த 7 நாள்ல என்னாச்சுன்னு கணக்கு காட்டுறீங்களா என்று கேட்டான். சர்வேஷுக்கு ஏதோ சரியில்லை என்று இப்பொழுதுதான் மூளையில் உரைத்தது. சரவணன் என்ன செய்ய போகிறான் என்று யோசித்தான். அவனுக்குதான் அவனின் பணம் என்ன ஆனது என்று நன்றாய் தெரியுமே. அதில் இருந்து கிடைக்கும் லாபத்தினால் தானே தெரேசா சேரிட்டி புகழ் பெற்றதாக இருக்கிறது. இதில் கிடைக்கும் லாபத்தை அவர்கள் எடுத்துக்கொள்வதை விட மற்ற கம்பெனிகளுக்கு தானமாக கொடுத்து அவர்களை கைக்குள் போட்டுக் கொள்கின்றனர். ஆனால் முக்கால்வாசி பணம் எல்லாம் வெளிநாட்டில் தான் செலவு செய்யப்பட்டது. சொல்ல போனால் தெரேசா சேரிட்டி சட்டத்திற்கு புறம்பாக ஏதோ ஒன்றை செய்கின்றனர். 30 பில்லியனை சரவணன் கொடுத்தான். அதில் பாதி மட்டும் செலவாகி இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கொஞ்சம் நாட்களில் அவ்வளவு பணமும் செலவானதால் அதை எல்லாம் என்ன செய்தார்கள் என்று கணக்கு வேண்டுமே. இதுதான் சரவணனின் ஆட்டம் என்று தெரிந்ததும் சர்வேஷின் உடல் நடுங்கியது. நீ டொனேட் பண்ணதால கேட்கலாம், ஆனா கம்பெனி இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கு, இன்னும் ஒரு வாரத்துல சொல்லுவாங்க என்று சமாளித்தான் சர்வேஷ். அந்த டைம் போதுமா? நடிக்காதடா டேய். உன்னோட இல்லீகல் டிரான்சாக்சன் டேட்டா மொத்தமும் என்கிட்ட இருக்கு. வர்மன் ஃபேமிலிக்கு சங்கு கன்ஃபார்ம். மிஸ்டர் சரவணா, நாங்க வேணும்னு லேட் பண்ணல. அது சாதாரண அமௌண்ட் இல்ல, சோ டைம் எடுக்கும் என்று பயத்துடன் தடுமாறினான். ஓ அப்படியா? சரி சரி சரி. அப்போ இத பார்த்து உனக்கு டைம் வேணுமான்னு சொல்லு என்று இன்னொரு லிஸ்டை நீட்டினான் சரவணா. அதில் சில பேங்க் பெயரும் கம்பெனி பெயரும் ஜாய் பெயரும் இருந்தது. அதிர்ச்சியாய் அவனை பார்த்தான் சர்வேஷ். இதெல்லாம் நான் கடன் வாங்கின ஆளுங்களோட லிஸ்ட். இப்போ எனக்கு அந்த பணத்தை பத்தி தெரிஞ்சுக்க எல்லா உரிமையும் இருக்குல்ல, அதே மாதிரி இவங்களுக்கும் நீ பதில் சொல்லி ஆகணும் என்று சரவணன் கூற சர்வேஷுக்கு வேர்த்து கொட்டியது. தெரேசா சேரிட்டி மொத்தமாய் இக்கட்டில் மாட்டிக்கொண்டது. நிறைய பேங்கும் பப்ளிக் இன்ஸ்டிடியூஷனும் இதில் இருப்பதனால் அவன் அவர்களுக்கும் பதில் சொல்லிட வேண்டும். கொடுப்பது போல் கொடுத்து ஆப்பையும் சேர்த்து வைத்து விட்டான் சரவணா.
அத்தியாயம் 162. சர்வேஷின் தந்தை. சர்வேஷின் போன் அடிக்க அவனின் அசிஸ்டன்ட் தான் அழைத்திருந்தார். அழைப்பை ஏற்றதுமே தெரேசா சேரிட்டியில் நடக்கும் பிரச்சனை அவன் காதில் தெளிவாய் விழுந்தது. இதுவரை அங்கு இப்படி ஒரு பிரச்சனை உண்டானது இல்லை. என்ன சரவணா, விளையாடுறியா? நீ ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்க நினைக்கிற. இதுக்கு நாங்க கவர்மெண்ட்டுக்கு பதில் சொல்லணும். உன்னால அங்க ஏற்பட்ட பிரச்சனைக்கு ஆளுங்க எல்லாரையும் நான் இப்பவே அரெஸ்ட் பண்ண சொல்றேன் என்று கத்தினான் சர்வேஷ். தெரேசா சேரிட்டிக்கு வந்து இருப்பவர்கள் எல்லாம் சரவணாவிற்கு பணம் கொடுத்தவர்கள். சரவணன் தான் அவர்களை அங்கு வர வைத்திருக்கிறான். அவனாக தானே முன் வந்து பணத்தை கொடுத்தான். என்ன சொன்ன? அவங்கள அரெஸ்ட் பண்ண போறியா என்று கேட்ட சரவணா நக்கலாய் சிரித்தான். போலீஸ்க்கு அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்றது ஈஸியா, இல்ல எனக்காக தெரசா சேரிட்டியா கொஞ்சம் காட்ட சொல்றது ஈஸியா? அதுவும் இல்லாம அவங்க எல்லாரும் என்னோட பேரை யூஸ் பண்ணி டொனேட் பண்ணணும்னு நல்ல எண்ணத்துல பண்ணிருக்காங்க. சோ கணக்கு காட்டியே ஆகணும். காசு கொடுத்தவங்களை ஏன் அரெஸ்ட் பண்ணுவாங்க? அவங்க நியாயமா அதோட செலவு கணக்கு தானே கேக்குறாங்க. சரி, உன் ஆசைக்கு போலீஸ்க்கு கால் பண்ணு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். அவங்க எல்லாரையும் அப்படியே அரெஸ்ட் பண்ணாலும் எல்லா மீடியாவிலையும் தெரசா சேரிட்டி பேர் வரும் என்று அழுத்தமாய் கூறினான் சரவணா. சர்வேஷ் திகைப்பில் மூழ்கினான். அவன் சொல்வது போல்தான் அனைத்தும் நடக்கும். அவன் என்னதான் டொனேஷன் என்ற பெயரில் அவ்வளவு பணத்தை கொடுத்திருந்தாலும் அது அவன் பணம்தான். அதற்கு என்ன ஆனது என்று தெரிந்து கொள்ள அவனுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. அந்த பணத்தில் இன்வெஸ்டிகேட் செய்ய போவதை அவனால் தவிர்க்க முடியாது. இதில் அவர்கள் வேறு இல்லீகலாக வேலை செய்திருக்கின்றனர். நிறைய பணத்தை வெளிநாட்டிற்கு சேரிட்டி என்ற பெயரில் அனுப்பி இருக்கின்றனர். சர்வேஷ் உடனே குமார் வில்லாவை விட்டு வெளியேறினான். பெரிதாய் அசம்பாவிதம் நடக்கப் போவதை உணர்ந்தான். நிவேதிதா ஆன்டியின் முகம் வெளுத்தது. அவரை பார்த்து கேலியாய் சிரித்தாள் நிவி. ஆன்டி, இப்ப போய் மிஸ்டர் வர்மனை ஸ்டாப் பண்ணுங்க என்று மேலும் வெறுப்பேற்றினாள். உனக்கு திமிர் ரொம்ப அதிகமாயிடுச்சு. மிஸ்டர் வர்மன் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்காரு. அதுக்கு இப்படிதான் அசிங்கப்படுத்தி அனுப்புவியா என்று கடுகடுத்தார் ஆன்டி. நிவேதிதா ஒன்றும் சொல்லவில்லை. அவளுக்கு தெரியும் சர்வேஷ் அவளின் தாத்தாவை காப்பாற்றவில்லை என்று. வெறும் ஒரு போன் காலில் நடக்கும் விடயம் இல்லை. சர்வேஷ் சென்ற பின் சரவணனும் வெளியே கிளம்பினான். ஏய் சரவணா, எங்க போற என்று அவசரமாய் கேட்டாள் நிவி. தெரசா சேரிட்டிக்கு போக போற என்று புன்னகைத்தான் சரவணா. நீ ஏன் அங்க போற? சும்மா நல்ல சீன் நடக்குதுல, அதான் வேடிக்கை பார்க்க போற என்று கூறி அங்கு இருந்து கிளம்பினான் சரவணா. தெரேசா சேரிட்டி பில்டிங் வெளியே நிறைய பேர் கூடியிருந்தனர். ஆரம்பத்தில் விளக்கம் கேட்டுதான் சில பேர் வந்திருந்தனர். ஆனால் அதன் பின் வேடிக்கை பார்க்க வந்தவர்களும் சேர்ந்து கொண்டனர். சர்வேஷ் அங்கு வந்ததுமே நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டான். சார், இப்ப நம்ம என்ன பண்றது என்று படபடப்பாக கேட்டார் அவனின் அசிஸ்டன்ட். சர்வேஷுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அங்கு இருக்கும் போலீஸ் அதிகாரிகளை பார்த்தான். அவங்கள அரெஸ்ட் பண்ண சொல்லலாமா என்று கேட்டான். அதில் தலையை மறுப்பாக அசைத்தார் அசிஸ்டன்ட். அப்படி பண்ண முடியாது சார். சரி, அப்படின்னா அவங்களை இங்க இருந்து துரத்தலாம்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட் தான் வர்மன் ஃபேமிலி கூட க்ளோஸா இருக்குல்ல. நம்மால அப்படி பண்ண முடியாது சார். ஏன்னா இங்க வந்திருக்க ஆளுங்க எல்லாரும் ஹில்வுட்ல இருந்து வந்திருக்காங்க. அதனால என்ன என்று நிலைமை புரியாமல் கேட்டான் சர்வேஷ். சார், அதுதான் இப்ப பெரிய பிரச்சனையே. ஹில்வுட்ல இருக்கிற 80% பிசினஸ்மென்ஸ் எல்லாரும் இப்ப இங்க வந்திருக்காங்க. எல்லாருமே பிக் ஷாட்ஸ் என பெருமூச்சுடன் கூறினார். சர்வேஷ் உறைந்து விட்டான். அவ்வளவு பெரிய பணக்காரர்கள், அதுவும் இத்தனை பேர் சரவணன் பக்கமா என்று அவனுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. மொத்த ஹில்வுட் இந்த விஷயத்துலதான் கவனம் செலுத்துது. இது நாட்டுல வேற வேற மூலையில இருந்து நிறைய கம்பெனிஸ் வந்திருந்தா கூட நாம அவங்கள சரி கட்டி அனுப்பி இருக்கலாம். ஆனா இப்ப இங்க வந்திருக்கிறவங்க எல்லாரும் ஹில்வுட்ல இருந்து வந்திருக்காங்க. இவங்க எல்லாரையும் நம்ம அரெஸ்ட் பண்ண வச்சோம்னா அது பிரச்சனை இன்னும் பெருசு படுத்திரும். 2 ஊருக்கு இடையில இருக்கிற எக்கானமி ரேட்டையும் அது பாதிக்கும் சார். இந்த விஷயத்தை பொறுத்தவரை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். நாம உடனே ஏதாவது வழி கண்டுபிடிச்சாகணும். இங்க வந்த போலீஸுக்கும் இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ண தைரியமும் இல்ல சார். இஷ்யூ பெருசாக கூடாதுன்னு நினைக்கிறாங்க.
இன்னும் கொஞ்ச நேரத்துல மீடியா இங்க வந்துரும். கோஸ்ட் டவுன் லீடர் இன்னைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட சொல்லியிருக்காரு என்றார் அசிஸ்டன்ட். சர்வேஷுக்கு தலை வெடிப்பது போல் இருந்தது. இன்று ஒரே நாளில் எப்படி இத்தனை பிரச்சனையை தீர்ப்பது என்று தலையை பிடித்துக் கொண்டான். இது சரிப்படுத்துவது அவ்வளவு சுலபம் இல்லை. தெரேசா சேரிட்டியில் பண மோசடி நடக்கிறது. சேரிட்டி என்ற பெயரில் பணத்தை வாங்கிக் கொண்டு அதற்கு பின்னால் பல ஊழல் நடக்கிறது. அதற்கு எல்லாம் எப்படி அவன் கணக்கு காட்டுவான்? இதுக்கு வேற வழி இருக்கா? முதல்ல தெரசா சேரிட்டியை க்ளோஸ் பண்ணுங்க என்று வேர்த்து விறுவிறுக்க கூறினான் சர்வேஷ். சரவணனின் அடி மரண அடியாக இருந்தது. இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் சரவணன் என்ன செய்ய போகிறானோ என்று நினைக்கவே அவனுக்கு நெஞ்சம் படபடத்தது. சார், இவங்களை கூட்டிட்டு வந்த ஆள் இதை நிறுத்துறதுதான் வழி. ஆனா அது நடக்காது. உங்க அப்பாவும் இது சம்பந்தமா மத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருக்காரு. இது வெறும் தெரசா சேரிட்டி பிரச்சனை இல்ல சார், இது நம்ம வர்மன் ஃபேமிலியவே மொத்தமா பாதிக்கும் என வருத்தத்துடன் கூறினார் அசிஸ்டன்ட். இவர்களை கூட்டி வந்த ஆளிடம் சமரசம் பேசுவது நடக்கும் காரியமா? சரவணன் தானே அழைத்து வந்திருக்கிறான். திரும்பி பார்க்க சரவணன் ஏற்கனவே அங்கு வந்திருந்தான். பதட்டத்துடனே கீழே இறங்கினான் சர்வேஷ். திரும்பவும் சரவணனிடம் தோற்றுவிட்டான். இம்முறை எழ முடியாத அளவு அடி விழுந்து விட்டது. வர்மன் குடும்பம் அவன் கூட இருந்தும் அவன் தோற்றுவிட்டான். இப்பொழுது அவனிடம் கெஞ்சுவதை தவிர அவனுக்கு வேறு வழி இல்லை. மொத்த கணக்கையும் மறைக்க ஒரு நாள் அவனுக்கு பத்தாது. இது மட்டும் அரசாங்கத்திற்கு தெரிந்தால் தெரேசா சேரிட்டியை மட்டும் இல்லாமல் வர்மன் குடும்பத்தையே முடக்க முடியும். மிஸ்டர் சரவணா என மிகவும் பவ்யமாக அழைத்தான் சர்வேஷ். ப்ளீஸ் இவங்கள இங்க இருந்து போக சொல்றியா என்று கெஞ்சினான். லேசாய் அவனை பார்த்து இதழை வளைத்தான் சரவணா. எதுக்காக அவங்களை இங்க கூட்டிட்டு வந்த என்று கேட்டான். உனக்கு அவங்க மேல அக்கறை இல்லையா என்று லேசாய் மிரட்டி பார்த்தான் சர்வேஷ். என்ன மிரட்டுறியா என்று கேட்டு சர்வேஷை முறைத்தான் சரவணா. எப்படி மிரட்டணும்னு உனக்கு நான் காட்டுறேன் என்று கூறி அவனின் கார் ஹாரனை சத்தமாய் அடித்தான். உடனே கூட்டம் அவன் பக்கம் திரும்பியது. இது சர்வேஷ் தானே, உடனே அவனை புடிங்க, அவன் இங்கிருந்து தப்பிச்சு போக கூடாது என்று கூட்டம் சர்வேஷை நோக்கி ஓடியது. இருந்த ஆத்திரத்தில் சர்வேஷை சிலர் அடித்து விட்டனர். உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் என்று கத்தினான் சர்வேஷ். உடனே அவனின் அசிஸ்டன்ட் அவன் முன்னே வந்து பாதுகாப்பாக நின்று கொண்டார். என்ன பண்றீங்க? மேல பிரச்சனையை வளர்க்காதீங்க. எங்க மேல கை வச்சா உங்க உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணும் என்று எச்சரித்தார். எங்க போலீஸ கூப்பிடு பாப்போம். எங்களுக்கு ஒன்னும் பயம் இல்ல, அவங்களே வந்து அக்கவுண்ட்ஸ் எல்லாத்தையும் காட்ட சொல்லு என்று மக்கள் கத்தி கூப்பாடு போட்டனர். சர்வேஷுக்கும் பெரும் அவமானமாக இருந்தது. நிலைமை அவன் கையை மீறி போனது. அந்நேரம் தெரேசா சேரிட்டிக்கு ஒரு ஆடி கார் வந்தது. அதில் 2 பேர் வந்தனர். ஒருவர் சர்வேஷின் அப்பா ஜெகதீஷ் வர்மன், இன்னொருவர் மொத்த கோஸ்டவுனுக்கும் தெரிந்த நபர். ஜெகதீஷ் வந்ததும் மொத்த கூட்டமும் அமைதியானது. ஜெகதீஷ் இறங்கியதும் நேராக சரவணனிடம் வந்தார். சரவணன் ஒருவனால் தான் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் என்று அவருக்கு தெரியும். ஜெகதீஷ் சரவணனை பார்வையாலே அளவிட்டார். இப்படி ஒருத்தனா தெரேசா சேரிட்டிக்கு பிரச்சனை ஏற்படுத்தினான் என்று நம்ப முடியாமல் பார்த்தார். சரவணா ப்ளீஸ் என் கூட வா என்று கையசைத்தார் ஜெகதீஷ். அவனிடம் ரகசியமாய் பேச நினைத்தார். நம்ம தனியா பேசலாம் என்று சரவணன் நகராததை பார்த்து மீண்டும் அழைத்தார். தெரேசா சேரிட்டி பெரும் அவமானத்தில் இருந்தது. இந்த பிரச்சனையை முடிப்பதற்காகவே ஜெகதீஷ் இங்கு வந்திருக்கிறார். ஆனால் சரவணன் அவரை பொருட்டாக கருதாமல் அப்படியே நகராமல் நின்றான். மிஸ்டர் சரவணா, இந்த பிரச்சனையை சிம்பிளா முடிக்கிறதும் ரொம்ப பெரிய பிரச்சனையாக்குறதும் உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது கண்டிஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க, நான் அதை உங்களுக்காக பார்த்து முடிச்சு விடுறேன் என்று சரவணனிற்காக இறங்கி பேசினார் ஜெகதீஷ். அவருக்கு பின்னால் இருக்கும் மர்ம நபர் மெல்ல ஜெகதீஷ் பக்கம் வந்து நின்றார். என்ன, நீ மட்டும்தான் பேக்கப்புக்கு ஆளை கூட்டிட்டு வருவியா என்று சீறினான் சரவணா. அத்தியாயம் 163. ஆப்பு மன்னன் சரவணன். ஜெகதீஷையே இந்த பிரச்சனையில் நேரடியாக தலையிடுகிறார் என்றால் வர்மன் குடும்பம் மீடியா வெளிச்சத்திற்கு வருகிறது என்று அர்த்தம்.
மொத்த கோஸ்ட் டவுனிலேயே வர்மன் குடும்பத்தை எதிர்க்க யாருக்கும் துணிவு இல்லை. ஆனால் சரவணன் அதை பற்றி யோசிக்காமல் எதிர்த்து விட்டான். ஜெகதீஷை விட்டுவிடும் நிலையில் இருந்தால் கூட சரவணன் விட்டு விட மாட்டான். எனக்கு பின்னால இருக்கிறது யாருன்னு உனக்கு தெரியுமா என்று புருவம் சுருக்கி கேட்டார் ஜெகதீஷ். அவனுக்கு எப்படி தெரியும்? சரவணன் கோஸ்ட் டவுனில் வரவில்லையே. ஆனால் அவனுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. இம்முறை யார் வந்தாலும் வர்மன் குடும்பத்தை அவனிடமிருந்து காக்க முடியாது என்று அவனுக்கு தெரியும். ஓ, யாரது என்று கேட்டான் சரவணா. சரவணா, நீ இதையெல்லாம் வேணும்னே பண்ணிருக்க. அன்னைக்கு எங்களால உன்னை தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் வேணும்னே $30 பில்லியன் நீ டொனேட் பண்ணிருக்க. அந்த டொனேஷன் அக்ரிமெண்ட்லயே தெளிவா இருக்கு, நாங்க 7 நாளைக்குள்ள பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோம்னு. சோ அதனாலதான் நீ 7 நாளைக்கு அப்புறம் இத பத்தி விசாரிக்க வந்திருக்க என்று அமைதியான குரலில் கூறினார் ஜெகதீஷ். சரவணன் மீடியா மூலமாக இந்த விடயத்தை மேலும் பரப்புவான் என்று அறிந்திருந்தார். ஜெகதீஷ் பின்னால் இருப்பவர் மீடியா ஆபீசரின் ஹெட். ஹில்வுட்டில் இருக்கும் மிகப்பெரிய பிசினஸை விட தெரேசா சேரிட்டி மிக பெரியது. இத பத்தி நீ மீடியாவுல ரிப்போர்ட் பண்ணணும்னா முதல்ல நீ இவர் பர்மிஷன் வாங்கணும் என்று அவருக்கு பின்னால் இருப்பவருக்கு வழிவிட்டு கூறினார் ஜெகதீஷ். அந்த நபர் சரவணன் முன் வந்து கண்களை சுருக்கி பார்த்தார். சரவணா, இந்த விஷயத்தை இத்தோட முடிச்சுக்கலாம். இல்ல முடியாதுன்னா இதுல உனக்கு ரொம்ப பெரிய லாஸ், ரொம்ப கஷ்டப்படுவ என்று அமைதியான குரலில் மிரட்டினார். இந்த மாதிரி ஒருத்தரையா நீ துணைக்கு கூட்டிட்டு வந்திருக்க என்று அவர் மிரட்டலை பொருட்படுத்தாமல் ஜெகதீஷிடம் கேட்டான் சரவணா. அதில் சரவணனை கடுமையாக முறைத்தார் ஜெகதீஷ். உனக்கு நானே போதும். என்ன, நீதானே இத நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணி நாடு முழுக்க இத பரப்ப பார்த்த? ஒத்துக்கிறேன், சர்வேஷை விட நீ பெட்டர் தான். ஆனா உன்னால வர்மன் குடும்பத்தை எதிர்க்க முடியாது என்று கர்வமாக கூறினார். கடந்த சில வருடத்தில் ஜெகதீஷ் பல பெயரை சமாளித்து மேலே வந்திருக்கிறார். சில நேரம் அவரின் அண்டர் கிரவுண்ட் ஆட்களை பயன்படுத்தி கொன்றிருக்கிறார். இவரெல்லாம் பத்தாது, கண்டிப்பா பத்தாது. இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது என்று சிரித்தான் சரவணா. அதன் பின் ஜஸ்டினுக்கு அழைத்தான். ஓகே, அவங்கள இப்ப உள்ள விடு என்றான் சரவணா. அதன் பின் ஜஸ்டின் அந்த ஆட்களை உள்ளே விட்டான். இதைதான் ஜஸ்டின் ஏற்பாடு செய்திருந்தான். உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா இப்படி பேசுவ? பாக்குறேன் இங்க எவன் வந்து இதை ரிப்போர்ட் பண்றான்னு என்று பல்லை கடித்தார் மீடியா ஹெட். அவர் பெர்மிஷன் கொடுக்கவில்லை என்றால் யாரால் செய்தியை பரப்ப முடியும்? கோஸ்ட் டவுனில் அவரை மீறி யாரும் செய்தியை பதிவிட மாட்டார்கள். இதெல்லாம் எனக்கு சப்பா மேட்ரு. உன் இடத்துல உனக்கு சப்போர்ட்டுக்கு ஆளுங்க இருப்பாங்கன்னு தெரிஞ்சும் நான் சும்மா இருக்க உன் பையன் மாதிரி லூசா? நான் சரவணா, எவனுக்கும் பயப்படணும்னு அவசியம் இல்ல என்று சொல்லி முடிக்கையிலே அவனின் ஆட்கள் உள்ளே வந்தார்கள். வருபவர்களை பார்த்து பெரிதாய் அதிர்ந்தார் ஜெகதீஷ். அவர்கள் எல்லாம் எந்த மீடியா என்று தெரியாது. ஆனால் அவரால் அவர்களை கட்டுப்படுத்த முடியாது என்று தெரியும். வந்து இருப்பவர்கள் யாரும் அவர்கள் நாட்டை சேர்ந்தவர்கள் போல் தெரியவில்லை. சரவணா நினைத்து பார்க்காததை செய்திருந்தான். இப்போ புரிந்தது அவன் ஏன் போலீசுக்கும் உள்ளூர் மீடியாக்கும் அழைக்கவில்லை என்று. கோஸ்ட் டவுனில் அனைவரும் வர்மன் குடும்பம் பக்கம்தான் என்பதனால் சரவணா ஜஸ்டினை விட்டு வெளியே ரிப்போர்ட்டர்களை வரவழைத்திருந்தான். இவங்கெல்லாம் நீ சொல்றத கேட்க மாட்டாங்க. எப்போதுமே ஐயாவோட திங்கிங் அவுட்ஸ்டாண்டிங்கா இருக்கும் என்று புன்னகைத்தான். ஜெகதீஷ் உடல் நடுக்கம் எடுத்தது. அவரால் இதனை நம்ப முடியவில்லை. சரவணன் இப்படியெல்லாம் இறங்கி செய்வான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. வெளிநாட்டு ரிப்போர்ட்டர்கள் இதனை மட்டும் ஒளிபரப்பினால் வெளிநாட்டிலும் அவர்கள் பெயர் நாசமாகும். அங்கு பரவிய நேரத்தில் தானாக அவர்கள் ஊரிலும் இது பரவும். உள்ளூரில் கூட அவர்களால் அதனை தடுக்க முடியும். ஆனால் வெளிநாட்டில் பரவினால் அவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பல்லை கடித்த ஜெகதீஷுக்கு பயம் நெஞ்சை கவ்வியது. அவர்கள் எல்லாம் தெரேசா சேரிட்டியை போட்டோ எடுத்துக்கொண்டு இருந்தனர். அவருக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பா, அவங்கள தடுத்து நிறுத்துங்க என்று படபடத்தான் சர்வேஷ். எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்ட ஜெகதீஷ் அச்சத்துடன் சரவணனை பார்த்தார். சரவணா, நாம வேணும்னா $45 பில்லியன் முடிச்சுக்கலாம் என்று சமரசத்தில் இறங்கினார் ஜெகதீஷ்.
எடுத்த எடுப்பிலே 45 பில்லியன் டாலர். அது ஒன்றும் சாதாரணமில்லையே. நீ கொடுத்த 30 பில்லியன் டாலர்ஸை விட 15 பில்லியன் அதிகமா கொடுக்கறேன். இதை இப்படியே விட்டுரு என்று வேறு வழி இல்லாமல் கெஞ்சினார் ஜெகதீஷ். இவரை எதிர்த்தால் இந்த விடயம் இன்னும் பெரிதாகும். அப்படியானால் குமார் குடும்பத்திற்கு முன்பு நடந்தது போல் இவர்களுக்கும் நடக்கும். என்ன சொன்னீங்க? சாரி, எனக்கு சரியா கேட்கல என்று காதை அவரிடம் காட்டி நக்கலாக கேட்டான் சரவணா. ஜெகதீஷ் முகம் இன்னும் இறுகியது. சரி, 60 பில்லியன் டாலர்ஸ் தரேன். பிளீஸ் எங்களுக்கு இறக்கம் காட்டி இந்த பிரச்சனைய இத்தோட விட்டு என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறினார். சர்வேஷுக்கு சர்வமும் அடங்கியது. பிரச்சனையை இழுத்து விட்டது மட்டும் இல்லாமல் அதில் வர்மன் குடும்பத்தையும் மாட்ட வைத்துவிட்டு ஜெகதீஷையே கெஞ்ச வைத்து விட்டான். சரவணா ஒன்றும் சொல்லவில்லை, அமைதியாய் நின்றான். ஜெகதீஷ் ஒரு நொடி யோசித்தார். காலம் யாருக்காகவும் நிற்காதே, அதனால் நேரத்தை தாழ்த்தாமல் உடனே ஜாய்க்கு அழைத்தார். மிஸ் பிராங்க்லின், நான் ஜெகதீஷ், வர்மன் ஃபேமிலில இருந்து என்று கூறினார். ஜாய் அவளின் ஜிம்மில் ஒர்க் அவுட் செய்து கொண்டிருந்தாள். ஜெகதீஷிடம் இருந்து அழைப்பு என்றதும் அப்படியே நின்றாள். பீனிக்ஸ் குடும்பம் உலக அளவில் பவர்ஃபுல்லாக இருந்தாலும் உள்ளூர்களில் அந்த ஊரின் தலைக்கட்டே செல்லுபடியாகும். ஜாய்க்கே ஜெகதீஷை பார்க்க அப்பாயின்மெண்ட் கிடைத்தது இல்லை. ஆனால் இன்று அவரே அவளுக்கு அழைத்திருக்கிறார். ஹலோ என்று மிகவும் அடக்கமாக கூறினாள் ஜாய். மிஸ் பிராங்க்லின், முக்கியமான 2 விஷயத்தை பத்தி பேசத்தான் உங்களுக்கு கால் பண்ண. முதல் விஷயம், பீனிக்ஸ் குடும்பமும் வர்மன் குடும்பமும் எதிர்காலத்துல நல்ல கோஆபரேஷன்ல இருக்கும் என்று கூறி நிறுத்தினர். இதை கேட்டதும் ஜாய் ஆச்சரியமாய் போனை பார்த்தாள். என்ன நடக்கிறது, கனவா நினைவா என்பது போல் இருந்தது அவளுக்கு. இதற்கு முன் வர்மன் மேன்ஷனுக்கு ஜெகதீஷை சந்தித்து கோஆபரேஷன் பற்றி பேச நிறைய முறை முயற்சித்திருக்கிறாள். ஆனால் ஒரு முறை கூட ஜெகதீஷை அவளால் பார்க்க முடியவில்லை. அவர்களுடன் அவளால் பழக முடிந்திருந்தால் அவள் ஏன் சேரிட்டி ஈவென்ட்டில் பின்னால் உட்கார போகிறாள்? இப்பொழுது ஏன் ஜெகதீஷை அழைத்து இதனை கூறுகிறார் என்று புரியவில்லை. அப்போ 2வது விஷயம் என்ன என்று கேட்டாள் ஜாய். அது 2வது விஷயம் என்னன்னா, சரவணா தான பீனிக்ஸ் குடும்பத்தோட வாரிசு என்று ஒரு வழியாக வார்த்தைகளை உதித்தார் ஜெகதீஷ். அவரின் உடல் நடுங்கியது. இப்படி கெஞ்சுவது அவருக்கும் பெரும் அவமானமாய் இருந்தது. அவரை இன்னும் அசிங்கப்படுத்தியது சரவணன் கண்டு கொள்ளாமல் நிற்பதுதான். ஜெகதீஷ் நடந்ததை ஜாயிடம் கூற ஜாய்க்கு ஒரு பக்கம் பயங்கர குழப்பமாக இருந்தது. அதே நேரம் அவளால் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதற்காக தான் சரவணன் தன்னிடம் கடன் வாங்கினானா என்று நினைத்தாள். சரவணனை நினைத்து மெச்சிக்கொண்டாள் ஜாய். வர்மன் குடும்பத்தையே எதிர்த்து ஒரு வழி செய்து விட்டானே என்று சந்தோஷம் அடைந்தாள். வெல், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நான் உடனே சரவணாவை காண்டாக்ட் பண்றேன் என்று சிரிப்பை மட்டுப்படுத்திக் கொண்டு கூறினாள். அழைப்பை துண்டிக்காமலே சரவணாவிற்கு வேறு போனில் இருந்து அழைத்தாள். சாரி, சரவணாவும் நானும் அவ்வளோ க்ளோஸ் இல்ல. அந்த திமிர் பிடிச்சவன் என் போனை எடுக்க மாட்டேங்கிறான் என்றாள். ஜெகதீஷ் புருவம் சுருக்கினார். அவர் முன்தானே அவன் குத்துக்கல்லாட்டம் நிற்கிறான். சரவணன் போன் அடிக்கவே இல்லை. ஜாய் முதலில் அவனுக்கு அழைக்கவில்லை. ஜாய் அவனுக்கு அழைக்க விரும்பவில்லை என்று புரிந்து கொண்டார் ஜெகதீஷ். ஓகே என்று கூறி பல்லை கடித்துக் கொண்டு அழைப்பை துண்டித்தார். அப்பா, இப்போ என்ன பண்றது என்று பதறினான் சர்வேஷ். நிறைய பேர் அங்கு வர ஆரம்பித்தனர். ஜெகதீஷுக்கும் என்ன செய்வது என்று தெரியவில்லை. வெளிநாட்டு செய்திகளில் வர்மன் குடும்பத்தின் தெரேசா சேரிட்டி பற்றிய செய்தி பரவி இருந்தது. அது மட்டுமில்ல, பல பண மோசடி பற்றிய தகவல்களும் அதனுடன் சேர்ந்து பரவியது. இதற்கெல்லாம் காரணம் வர்மன் குடும்பம்தான் என்று கொட்டை எழுத்தில் ஓடியது. சரவணன் பக்காவாக பிளான் பண்ணி செய்திருந்தான். சரவணனையே இமைக்காமல் பார்த்தார் வர்மன். இவன் தான் சமந்தாவை தற்கொலை பண்ண வச்சானா என்று தனக்குள்ளே கேட்டுக்கொண்டார். சரியாக அந்த இடத்திற்கு போலீஸும் வந்தது. போலீஸ் மட்டும் இல்லை, மிலிட்டரி போர்ஸே அவர்களுடன் சேர்ந்து வந்தது. ஜெகதீஷ் முன்னே போலீஸ் அதிகாரி ஒருவர் வந்து நின்றார். மிஸ்டர் வர்மன், வர்மன் குடும்பத்து மேல பண மோசடி பண்ணிட்டதா கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதுக்காக உங்களை விசாரிக்கணும் என்று ஜெகதீஷை அழைத்தார். அத்தியாயம் 164. டார்கெட் வர்மன் ஃபேமிலி.
போலீஸ் அழைத்ததற்கு சம்மதமாக தலையசைத்தார் ஜெகதீஷ். எப்படி அவரால் மறுக்க முடியும்? முன்னால் இருப்பது மிலிட்டரி ஆபீசர் ஆயிற்றே. கோஸ்டவுனின் மிலிட்டரி ஆபீசரை வர வைக்க வேண்டும் என்றால் 3 மணி நேரத்துக்கு முன் அதற்கு ஒப்புதல் வாங்க வேண்டும். சரவணா அனைத்தையும் முன்னேற்பாடாக செய்துவிட்டுதான் இங்கே வந்திருக்கிறான். மிஸ்டர் வர்மன், உங்களை மாதிரி நல்லவருக்கா இந்த நிலைமை வரணும்? அச்சோ என்று போலியாக வருத்தப்பட்டான் சரவணா. ஜெகதீஷ் கையில் விலங்கு மாட்டப்பட்டது. சரவணனை யோசனையாக பார்த்தார். அவனை யாராலும் அசைக்க முடியாதா என்பது போல் பார்த்தார். அவன் சாதாரண ஆள்தானே, பீனிக்ஸ் குடும்பத்தின் வாரிசுதானே. அவனால் எப்படி வர்மன் குடும்பத்தையே எதிர்க்க முடியும்? தங்களுக்கு பின் யார் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் இப்படி செய்கிறானோ என்று பலமாக யோசித்தார். வர்மன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துவது பல தொழில் அரசர்களை அசிங்கப்படுத்துவதற்கு சமம். சரவணா, நம்ம ஆட்டம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத என்று இறுகிய முகத்தோடு சரவணனை பார்த்து கூறினார். போலீஸ் ஜெகதீஷை கைது செய்து சென்றார்கள். உடனடியாக அனைத்து செய்திகளிலும் இந்த செய்தி பரவ துவங்கியது. உலகிலே மிக சிறந்த தெரேசா சேரிட்டி நிறுவனம் மீது பண மோசடி வழக்கு பதிவாகியுள்ளது. சில நாட்களுக்கு முன் அந்த நிறுவனத்திற்கு கிடைத்த $30 மில்லியன் கணக்கு கேட்டு பல தொழிலதிபர்கள் போராட்டம். ஆனால் தெரேசா சேரிட்டியை சேர்ந்தவர்கள் அதற்கான விளக்கத்தை கொடுக்க மறுக்கின்றனர். சற்று முன் கிடைத்த தகவல் படி தெரேசா சேரிட்டிக்கு பின்னால் மிகப்பெரிய பேங்க் ஒன்று இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் கிளை மற்ற நாடுகளிலும் பரவி இருக்கிறது என்று அங்கு இருந்த மீடியாக்கள் படம் பிடித்துக் கொண்டிருந்தனர். கோஸ்டவுனை சேர்ந்த முக்கிய ஆட்களுக்கும் இந்த செய்தி தெரிய வந்தது. ஜெகதீஷ் சென்ற பின் அந்த இடத்திற்கு ஜாய் வந்தாள். சரவணனை கண்டதும் நேராக அவனிடம் சென்றாள். வாவ், செம என்று எதிர்பாரா விதமாக கூறினாள். ஏன், என்ன? நீ ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்ட. வர்மன் ஃபேமிலி பின்னாடி யார் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? கோஸ்டவுன்ல இருக்கிற டாப் பிசினஸ்மேன், கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் எல்லாரும் வர்மன் ஃபேமிலி பின்னாடிதான் இருக்காங்க. வர்மன் குடும்பத்தையே பகச்சிக்கிறது நீ மொத்த கோஸ்டவுனையே பகச்சிக்கிற மாதிரி என்று எகத்தாளமாக கூறினாள் ஜாய். அவளை பேசவிட்டு வேடிக்கை பார்த்தான் சரவணா. ஓ, அப்ப இதனாலதான் நீ எனக்கு கால் பண்ணல, அப்படித்தானே திம்சு கட்ட என்று கேட்டான். அதில் அவனை பயங்கரமாய் முறைத்தாள் ஜாய். உனக்கு புத்தியே இல்லையா என்று கடுகடுத்தாள். ஏன், உன்கிட்ட அதிகமா இருக்கா? எனக்கு நீ உன் பணம் கொடுத்ததே போதும். உன் புத்திய வச்சு நான் ஒன்னும் பண்ண போறதில்ல. ஓடாததை வச்சு நான் என்ன பண்ண போறேன் என்று நக்கல் அடித்தான். அவனை மனதிற்குள் வறுத்தெடுத்தாள் ஜாய். அவனை பாராட்டலாம் என்றுதான் இங்கு வந்தாள். சரவணா $30 பில்லியன் செலவு செய்த பொழுது அவன் மொத்தமாக இழந்து விட்டான் என்று நினைத்தாள். ஆனால் இப்பொழுது அவனின் மதிப்பு அதனை விட பன்மடங்கு அதிகமாய் இருக்கிறது. அதனை அவன் சரியாக பயன்படுத்தினால் மொத்த வர்மன் குடும்பத்தினரின் வாழ்வையே விலை பேசலாம். அதைவிட அவர்களுடன் ஒட்டி இருக்கும் மற்ற பணக்காரர்களின் வாழ்க்கையையும் சேர்த்து இவன் மதிப்பிடலாம். ச்சே, உனக்கு போய் ஹெல்ப் பண்ண வந்தேன் பாரு, என்ன சொல்லணும், எக்கேடோ கெட்டுப்போ என்று கடுப்புடன் அங்கிருந்து கிளம்பினாள். அவள் அங்கிருந்து வெளியே செல்லும் முன் நிறைய மக்கள் படை போல் அந்த இடத்திற்கு திரண்டு வந்தனர். நீ வசமா சிக்கிட்டடி என்று கூறினாள் ஜாய். அந்த மக்களின் கண்ணில் கொலைவெறி மின்னியது. சரவணா புன்னகைத்தான். எல்லாவற்றிற்கும் தயாராகத்தானே வந்திருக்கிறான். இப்படியெல்லாம் நடக்கும் என்று அவனுக்கு தெரியும். இருந்த சொச்ச போலீசால் அவர்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. புதிதாய் வந்த கூட்டம் கோஸ்டவுனின் என்டர்பிரைஸை சேர்ந்தவர்கள். சரவணாவிற்கு பிரச்சனை கொடுக்கவே வந்திருக்கின்றனர். சரவணா, வா போலாம் என்று அவனை அவசரப்படுத்தினாள் ஜாய். அவர்களின் நோக்கம் அவளுக்கு புரிந்தது. அவன் மட்டும் இப்பொழுது இங்கிருந்து நகரவில்லை என்றால் அவனை அடித்து கை கால் உடைத்து விடுவார்கள். நீ மட்டும் இப்ப வரலனா உன் கை காலை உடைச்சு போட்டுருவாங்க. ஒழுங்கா வா சரவணா என்று அவனை வற்புறுத்தினாள் ஜாய். சீக்கிரமே நிறைய ஆட்கள் சரவணனை சூழ்ந்தனர். இந்த பெரும் கூட்டம் சரவணன் ஹில்வுட்டில் இருந்து அழைத்து வந்தவர்களின் கவனத்தை திசை திருப்பியது. மொத்தம் 2 பிரிவினர்கள் இங்கு இருக்கின்றனர். ஒரு பிரிவு சரவணனை அடித்து வெளுக்கவே வந்திருக்கிறது. இப்பொழுது 2 குரூப்பிற்குள் சண்டை வந்தால் என்ன ஆனாலும் அங்கு இருப்பவர்கள் கோஸ்டவுனை சேர்ந்தவர்களுக்கு தான் வக்காலத்து வாங்குவார்கள். இங்க என்ன நடக்குது என்று கோஸ்டவுன் என்டர்பிரைசஸை சேர்ந்த ஒருவன் ஆரம்பித்தான். எனக்கு தெரியல ஏன் இப்போ தெரசா சேரிட்டி முன்ன வந்து பிரச்சனை பண்ண பாக்குறாங்கன்னு. இத்தனை நாளா தெரசா சேரிட்டி நல்லா தானே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆமா, சில பேரு
வேணும்னே சேரிட்டி அழிக்க இப்படி பண்றாங்க. இத்தனை வருஷமா அந்த சேரிட்டி நம்ம ஊருக்காக எவ்வளவோ நல்லது பண்ணிருக்கு என்று கிளம்பினார்கள். தெரேசா சேரிட்டி மீது இருக்கும் அழுக்கை மறைக்க நாடகம் ஆடுகிறார்கள். தெரேசா சேரிட்டிக்கு ஏகப்பட்ட கனெக்ஷன்ஸ் இருக்கிறது. அதற்கு மட்டும் ஏதேனும் ஆனால் மொத்த பேரின் வாழ்வும் நாசமாகும். அதனால் அனைவரும் தெரேசா சேரிட்டியை காக்க முனைந்து விட்டனர். என்ன என்னையவே தடுக்க போறீங்களா? உங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணுங்க என்று அசட்டையாக கூறினான் சரவணா. என்ன பண்ண போற என்று சரவணனை நம்ப முடியாமல் பார்த்தார் ஜாய். ஆட்களை விட்டுதான் இவர்களை கட்டுப்படுத்த முடியும். அதுவும் கோஸ்ட் டவுனில் அவர்களை கட்டுப்படுத்த யார் வருவார்கள்? அதுவும் இருக்கும் அனைவரும் வர்மன் குடும்பம் பக்கம். எப்படி இவன் நிலைமையை சரி செய்ய போகிறான் என்று பார்த்தாள் ஜாய். வெளியே பார்க்க இன்னும் நிறைய ஆட்கள் வந்தனர். இப்பொழுது நுழைந்த கூட்டம் போல் நிறைய பேர் நுழைந்தனர். வந்திருக்கும் அனைவரும் மலைமாடு கணக்கில் இருந்தனர். கூட்டத்தை விலக்கிக் கொண்டு அவர்களை நோக்கி வந்தனர். போலீசும் அவர்களை தடுக்கவில்லை. என்டர்பிரனர் குரூப்பை இவர்களை பார்த்து திகைத்தனர். அவர்கள் எல்லாம் மிஸ்டர் ஜோஷின் ஆட்கள். அனைவரும் ஜோஷின் முதற்கட்ட ரவுடிகள். சண்டை என்று வந்தால் அவர்களால் நிச்சயம் ஜோஷின் ஆட்களுக்கு முன் தாக்கு பிடிக்க முடியாது. மிஸ்டர் சரவணா, சாரி நான் லேட் பண்ணிட்டேன் என வந்ததும் அவனிடம் கூறினார் ஜாஷ். அங்கு இருந்தவர்கள் ஆத்திரமடைந்தனர். மிஸ்டர் ஜாஷ், உங்களுக்கு என்ன பைத்தியமா? வர்மன் குடும்பத்தை எதிர்க்க போறீங்களா என்று கத்தினார்கள். ஜாஷுக்கு வர்மன் குடும்பத்தை எதிர்க்கும் தைரியம் இல்லை. இங்கு இருப்பதை விட வர்மன் குடும்பத்தில் ஆட்கள் இன்னும் 4 மடங்கு அதிகமாய் ஊர் முழுவதும் இருக்கிறார்கள். நீ இப்படி பண்ணா வர்மன் குடும்பம் உங்களை சும்மா விடாது பாத்துக்கோ என்று மிரட்டினார்கள். உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க என்று சீறினார் ஜாஷ். தோடா, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன் தகுதி என்ன தெரியுமா? நீ எல்லாம் சாதாரண குப்பை. உன்னால இங்க ஒரு புல்ல கூட புடுங்க முடியாது. போலீஸ் வந்ததும் உன்னையும் ஆளுங்களையும் மொத்தமா வாரி அள்ளிட்டு போவாங்க என்று அங்கு இருந்த ஒருவன் ஜாஷை பார்த்து கத்தினான். ஜாஷ் அவர்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. ஆர்மி வந்துகிட்டு இருக்கு என்று சரவணன் பக்கம் திரும்பி கூறினான். சரவணா சம்மதமாய் தலையசைத்தான். மிஸ்டர் ஜாஷ் முகம் இறுகியது. இவங்கெல்லாம் வர்மன் ஃபேமிலி பக்கம் இருந்தா அப்புறம் அவங்க விதிய மாத்த முடியாது. எல்லாரும் ஒன்னா களி திங்க போறாங்க என்று கடுகடுத்தார். ஜெகதீஷை விசாரணைக்குதான் அழைத்து சென்றார். அது பெரும் பிரச்சனை உண்டாக்காது. இப்பொழுது இவர்கள் செய்வதுதான் மிகப்பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். ஜெகதீஷ் போலீசுடன் செல்ல ஒப்புக்கொண்டதால் அவர் தோற்றதாக அர்த்தமில்லை. அவர் தெரேசா சேரிட்டியை தான் கைவிட்டார். அந்நேரம் சரவணனின் போன் அடித்தது. ஜெகதீஷ் தான் அழைத்திருந்தார். சரவணா, இங்க இருக்கிற பல பேருக்கு தெரேசா சேரிட்டியை பத்தி தெரியும். ஆனா அவங்க எல்லாம் ஏன் வாய் திறக்காம இருக்காங்கன்னு தெரியுமா என்று கேட்டார். இனி தெரேசா சேரிட்டியை அவரால் திரும்ப பெற முடியாது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் தைரியம் இல்ல என்று சிரிப்புடன் கூறினான். ஆமா, இங்க நிறைய பேரு உன்ன மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்றவங்க இருக்காங்க. உனக்கும் என் பையனுக்கும் இருக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும். பீனிக்ஸ் குடும்பத்தோட இன்ஹெரிட்டன்ஸ் முக்கியம் தான். ஆனா வர்மன் குடும்பத்துக்கு பீனிக்ஸ் குடும்பத்துக்கே பாதிப்பை உண்டாக்குற அளவு பவர் இருக்கு. இப்போ எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்றான் சரவணா. நீ ரொம்ப ஸ்மார்ட் தான் சரவணா. ச்சே, எனக்கு உன்ன மாதிரி ஒரு பையன் இல்ல. என்னோட வாரிசா இருக்க உனக்கு தகுதி இருக்கு. இன்னைக்கு நீ எனக்கு பாவம் பார்த்து விட்டா கூட நான் உன்னை விட மாட்டேன். முடிவை மாத்திக்க நினைக்காத என அழுத்தமாய் கூறினான். அதெல்லாம் இல்ல. முதல்ல சர்வேஷ் எனக்கு தகுதியான எதிரி இல்ல. அவனை நான் சீரியஸாலாம் வச்சு செய்யல. என்னோட டார்கெட் வர்மன் குடும்பம் தான் என்று சரவணா கூற அதிர்ந்தார் ஜெகதீஷ். இதனை அவர் எதிர்பார்க்கவில்லை. பெயில்ல விட்டாங்கன்னு அதுக்குள்ள பேசாத. உன்னால மிலிட்டரி ஏரியாவை விட்டு வெளியே வர முடியாது என்று கூறினான் சரவணா. அவருக்கு முடிவு கட்ட அவனின் ஆட்களை அனுப்பி வைத்திருந்தான். அத்தியாயம் 165. ஊரை தெரிஞ்சுக்கிட்ட, உலகம் புரிஞ்சுக்கிட்ட. சரவணன் கூற்றில் அதிர்ந்து நின்றார் ஜெகதீஷ். சரவணன் அவன் மிரட்டுகிறான் என்று தோன்றியது. அவன் மிரட்டல் அவருக்கு லேசான பதட்டத்தை கொடுத்தது. முதல் முறை அவர் வாழ்க்கையில் இப்படி ஒரு சிக்கலை அவர் சந்தித்திருக்கிறார். அவர் மகன் ஏன் இப்படி ஒரு மோசமான ஒருவனிடம் மோதினான் என்று அவருக்கு தெரியவில்லை. பீனிக்ஸ் குடும்பத்தின் வாரிசாக
கோஸ்ட் டவுனை அவன் கட்டுக்குள் கொண்டு வரும் தகுதி சரவணாவிற்கு இருந்தது. சரவணன் அதற்கு விரும்பினால் நிச்சயம் அது நடக்கும். அவனுக்கு அது சுலபமான காரியம். உன் இஷ்டத்துக்கு பேசாத என்று கடுப்பாக கூறி அழைப்பை துண்டித்த ஜெகதீஷுக்கு கைகள் நடுங்கியது. மிகவும் மோசமாய் நடுங்கினார். 10 வருடத்திற்கு மேலாக அவர்தான் கோஸ்ட் டவுனின் முடிசூடா மன்னனாக இருக்கிறார். ஆனால் 20 இருக்கும் ஒருவன் தன்னை இப்படி நடுங்க வைப்பான் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. சார், என்னாச்சு என்று பதட்டமாய் ஜெகதீஷின் அசிஸ்டன்ட் கேட்டார். வெளியே என்ன நடக்குது? அது ஆரம்பத்துல நீங்க பிளான் பண்ண மாதிரி தான் நடந்துச்சு. ஆனா இப்ப பிரச்சனையாகி இருக்கு. மிஸ்டர் ஜாஷோட ஆளுங்க உள்ள வந்துட்டாங்க. என்ன என்று கர்ஜித்தார் ஜெகதீஷ். அதில் தலையை தொங்க போட்டுக் கொண்டார் அசிஸ்டன்ட். இப்போ நம்மால ஒன்னும் பண்ண முடியாது சார். மிஸ்டர் ஜாஷோட ஆளுங்க எல்லாரும் சரவணா பக்கம் இருக்காங்க. ஏன் மத்தவங்களால அவங்கள சமாளிக்க முடியாதா என்று கடுப்புடன் கேட்டார் ஜெகதீஷ். அவர் ஒரு கோணலில் யோசித்தார். ஆனால் இப்பொழுது அது அலங்கோலமாய் போனது. உடனே சரவணனை கொல்ல ஆளுங்களை ஏற்பாடு பண்ணு. அவன் இனி உயிரோட இருக்க கூடாது என்று கடுப்பில் கூறினார் ஜெகதீஷ். அவன் செத்தால் சாகட்டும் என்று தன்னிடம் கெஞ்சாமல் இருப்பவன் இப்பொழுது தெரேசா சேரிட்டியை அழித்து விட்டான். இதற்கு மேலும் அவனை விட்டு வைப்பது அவருக்கு நல்லது இல்லை. சார், நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா இந்த பிரச்சனை முடியற வர நம்ம வெயிட் பண்ணணும். இல்லனா நாம தான் இதுக்கான காரணம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதற்கு சம்மதமாய் தலையசைத்தார் ஜெகதீஷ். ஆமா, ருத்ரா வந்துட்டானா என்று கேட்டார். ருத்ரவர்மன் அவரின் 2வது மகன். வர்மன் குடும்பம் போல் சிறப்பான குடும்பத்தில் இருக்கும் அனைவருமே ஆதிக்கத்தை படைத்தவர்கள்தான். அவர்கள் போன்ற பெரிய குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்கும். சிலரை எல்லாம் பிறப்பிலே குடும்பத்தை விரிவடைய செய்ய தயார்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள். ருத்ரன் கதையும் அப்படிதான். நான் உடனே அவரை கான்டாக்ட் பண்றேன் சார் என்று தலைகுனிந்தார் அசிஸ்டன்ட். அடுத்த நொடியே கதவு தட்டப்பட்டது. அசிஸ்டன்ட் சென்று பார்க்க அவன்தான் வந்திருந்தான். சார், ருத்ரன் வந்துட்டாரு என்று மகிழ்வுடன் கூறினான். இதை கேட்டு ஜெகதீஷும் மகிழ்ந்தார். வேக வேகமாய் தன் மகனை பார்க்க சென்றார். ருத்ரா, உன்னை பார்த்து பல வருஷமாச்சு, எப்படி இருக்க என்று அவனை கட்டிக் கொண்டார் ஜெகதீஷ். ருத்ரன் சாதாரண ஆள் இல்லை. அவன் ஒரு சோல்ஜர். அவன் யூனிஃபார்மே உணர்த்தும் அவன் ஸ்பெஷல் போர்ஸில் இருக்கிறான் என்று. ஆமா, நீயே இவ்ளோ சீக்கிரம் வந்திருக்க என்று புருவம் சுருக்கி கேட்டார் ஜெகதீஷ். ருத்ரன் வருவதை பற்றி அசிஸ்டன்டும் அவரிடம் கூறவில்லை. உங்களுக்கு தெரியாதா என்று புருவம் சுருக்கினான் ருத்ரன். அப்போ ஃபேமிலி ஹெட் உன்னை வர சொன்னாரா என்று கேட்டார் ஜெகதீஷ். கோஸ்ட் டவுனில் வர்மன் குடும்பம் தான் மிக செல்வாக்கு பெற்ற குடும்பம். அவர்கள் இல்லாமல் ஒரு பிசினஸ் கூட நடக்காது. வர்மன் குடும்பத்திற்கு ஏதாவது ஒன்று என்றால் மொத்த கோஸ்ட் டவுனே கொந்தளிக்கும். இதில் சரவணன் நடவடிக்கை மொத்த வர்மன் குடும்பத்தையே அவமதிப்பது போல் ஆனது. ஜெகதீஷ் கேட்ட கேள்விக்கு மறுப்பாக தலையசைத்தான் ருத்ரா. ஃபேமிலி ஹெட்டையும் கூப்பிடவில்லை என்றால் ஏன் திடீரென்று அவன் வந்திருக்கிறான் என்று யோசித்தார். ருத்ரா அவர் அறை உள்ளே நுழையவில்லை. மாறாக மீண்டும் திரும்பி மிலிட்டரி ஏரியாவையே பார்த்தான். ஜெகதீஸ்வர்மன், இது வரப்பட்ட அவமானம் எல்லாம் போதாதா என சட்டென்று கேட்டான் ருத்ரன். என்ன என்று திகைத்தார் ஜெகதீஷ். வர்மன் ஃபேமிலியோட ரகசிய இடத்தை நீ இப்போ காட்டி கொடுத்துட்ட என்று சீறினான் ருத்ரன். ஜெகதீஷ் அதிர்ந்தார். ஏற்கனவே சில பேருக்கு இந்த இடம் தெரியும். நிறைய ஹையர் அபிஷியல்ஸ் வர்மன் குடும்பத்தை சந்திக்க வேண்டும் என்றால் இங்குதான் வருவார்கள். அப்போ நான் இங்க வந்ததுக்கான காரணத்தை சொல்றேன் என்று கூறிய ருத்ரன் விலங்கை கையில் எடுத்தான். ஜெகதீஷ் பெரிதாய் அதிர்ந்தார். ருத்ரனை அவரை காப்பாற்றிக் கொள்ளதான் அவர் அழைக்க நினைத்தார். சரவணனிடமிருந்து அவரையும் வர்மன் குடும்பத்தின் மரியாதையையும் காக்க கூப்பிட்டார். ஆனால் அவன் இப்படி திரும்புவான் என்று நினைக்கவில்லை. சொத்துக்காக என்ன செய்கிறார்கள் என்று நினைத்தார். என் வீட்டு கண்ணுக்குட்டி என்னோட மல்லு கட்டி என் ஹார்ட்டில் குத்துதே கண்மணி என்பது போல் அவர் பின்னணியில் பாடல் ஓடுவது போல் இருந்தது. ருத்ரன் தான் அவரின் கடைசி ஆயுதம். நாம் பிரச்சனையில் இருக்கும்போது சுயநலமா யோசிக்காத ருத்ரா, இது வர்மன் குடும்பத்தோட மரியாதை சம்பந்தப்பட்டது என்று கர்ஜித்தார். டாடி, உங்களை பத்தி நீங்க ரொம்ப பெருசா நினைச்சுக்கிட்டீங்க. உங்க வாழ்க்கையில எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா இது வர்மன் குடும்பத்தோட ரெப்யூட்டேஷனுக்காகத்தான் என்று சீறினான். ஜெகதீஷ், போயும் 20 வயசு பையன்கிட்ட போய் தோத்து போயிட்டு வந்து நிக்கிற.
ஃபேமிலி ஹெட் தான் இந்த ஐடியாவை கொடுத்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ போய் சரவணா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவன் உன்னை விட்டா தெரசா சேரிட்டி இருக்க சான்ஸ் இருக்கும், உன்னையும் யோசிச்சு விடுவாங்க என்று கூறினான். ஜெகதீஷுக்கு உலகம் காலுக்கு கீழ் சுழலுவது போல் இருந்தது. வர்மன் குடும்பம் அவர் பக்கம் நிற்கவில்லை. அவரால் சரவணனிடம் மன்னிப்பு கேட்க முடியாது. அப்போ அவ என்ன விடலன்னா என்ன பண்றது என்று படபடப்புடன் கேட்டார் ஜெகதீஷ். அவன் உன்னை விடலன்னா வர்மன் குடும்பம் அப்ரூவரா மாறிடும், உன் மேலதான் மொத்த பழியும் விழும் என்று கூறினான் ருத்ரன். ஜெகதீஷ் இதனை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. சொந்த குடும்பமே அவர் முதுகில் குத்தியது. வர்மன் குடும்பம் போன்ற பெரிய குடும்பத்தால் எப்படி இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியும் என்று நினைத்தார். நான் உன்னை நம்ப மாட்டேன் என்று மறுப்பாக தலையசைத்தார் ஜெகதீஷ். மொத்த குடும்பத்துக்குமே நீ சமந்தாக்காகத்தான் சரவணா கூட மோதுறன்னு தெரியும். அவளுக்காக நீ ஃபேமிலி ரூல்ஸையே மீறி இருக்க. இப்போ உன் மேல 2 குற்றச்சாட்டு இருக்கு என்றான் ருத்ரன். என்ன சொல்ற என்று நம்ப முடியாமல் கேட்டார். என்ன ஆனாலும் தன் பின்னால் வர்மன் குடும்பம் மொத்தமும் இருக்கிறது என்று தெனாவட்டில் இருந்தார் ஜெகதீஷ். இப்போது அவர்களை காலை வார நிலை தடுமாறினார். விட்டால் வர்மன் குடும்பத்தில் இருந்து அவரை துரத்தி விட்டு விடுவார்கள் போல் இருந்தது அவரின் நிலைமை. ஏன் மேல யாரு பழி போட்டது என்று கேட்டார் ஜெகதீஷ். ருத்ரன் லேசாய் சிரித்து அவர் காதல் 2 பெயரை கூறினான். அதை கேட்டதும் அவர் இதயம் வேகமாய் துடித்தது. அவர் கை நடுங்க ஆரம்பித்தது. சரவணாவிற்கு இவ்வளவு பவர் இருக்கிறதா? எப்படி அவனால் இதனை செய்ய முடிந்தது என்று யோசித்தார். 20 வயதில் இருப்பவன் வர்மன் குடும்பத்தையே கைக்குள் வைத்திருக்கிறானே என்று நினைத்தார். ஜெகதீஷ் பெரும் அதிர்ச்சியில் இருந்தார். ருத்ரன் அவரை நிலைக்கு கொண்டு வர உடனே சர்வேஷுக்கு அழைத்தார். அவரிடம் இருந்து அழைப்பு வந்ததுமே மகிழ்ந்தான் சர்வேஷ். மிலிட்டரி அவரை கைது செய்த போதிலும் அவனுக்கு பயம் இல்லை. எப்படி ஆனாலும் வர்மன் குடும்பத்தினர் அவரை வெளியே கொண்டு வந்து விடுவார்கள் என்று அவனுக்கு தெரியும். அப்பா, இப்ப எப்படி போகுது எல்லாம் என்று அழைப்பை ஏற்றதுமே கேட்டான். சர்வேஷ், நான் சொல்றத கவனமா கேளு. நல்லா யோசிச்சு பதில் சொல்லு. உனக்கும் சரவணனுக்கும் என்ன பகை, என்ன பிரச்சனையை சரி பண்ணா அவன் நம்ம கூட காம்ப்ரமைஸ் ஆவான். நல்லா யோசிச்சு சொல்லு. என்ன பண்ணாலும் அவன் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான்பா என பட்டென்று கூறினான் சர்வேஷ். டேய், டென்ஷன் ஆக்காத. அவன் எது பண்ணாலும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டான்னா நீ உங்க அம்மா கிட்ட போயாகணும், ஞாபகம் வச்சுக்கோ என்று கடுகடுத்தார். சர்வேஷ் பேந்த பேந்த முழித்தான். இப்பொழுது கோவப்பட்டால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று உணர்ந்தவர் ஆழமாய் மூச்சை விட்டார். சர்வேஷ், எனக்கு நல்லா தெரியும் உன்கிட்ட ஒரு டாக்டர் டீம் இருக்குன்னு. சீக்கிரம் போய் அவங்கள சரவணன் கேர்ள் ஃபிரெண்ட குணப்படுத்த அனுப்பு. அவ குணமாகணும் என்றார். அவர் விளையாடுகிறார் என்று நினைத்தான் சர்வேஷ். ஓ, எனக்கு புரிஞ்சிடுச்சுப்பா. அவன் கேர்ள் ஃபிரெண்ட ஏதாவது பண்ண சொல்றீங்களா? இப்பெல்லாம் அங்க செக்யூரிட்டி அவன் ரொம்ப டைட் பண்ணிட்டான்பா. அங்க நுழைறது அவ்வளவு ஈஸி இல்ல என்றான். அறிவு கட்ட முண்டம், நான் சொல்றது உனக்கு புரியல? போய் எப்படியாவது சரவணனை சமாதானம் பண்ணு. அவன் கால விழு, கெஞ்சி ஏதாவது பண்ணு. உன்னையும் வர்மன் குடும்பத்தையும் விட சொல்லு. இதுக்கு மேல ஏதாவது புரியுற மாதிரி சொல்லணுமாடா விளக்கென்ன என்று பொறிந்தார் ஜெகதீஷ். சர்வேஷ் பயந்து விட்டான். நடப்பது அவனுக்கு புரியவில்லை. என்ன, நான் போய் அவன்கிட்ட கெஞ்சணுமா என்று மீண்டும் கேட்டான். ஜெகதீஷுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. ஒரு உலகத்துக்கே இந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. ஒழுங்கு மரியாதையா அவன் கால விடு. இது ஃபேமிலியோட ஆர்டர். சீக்கிரம் போய் சரவணனை சமாதானம் பண்ற வழிய பாரு என்று கடுகடுத்தவருக்கு ஒரு நொடியில் பிபி உச்சத்தில் ஏறி இறங்கியது. டென்ஷனில் கத்தியவருக்கு உடல் நடுங்க ஆரம்பிக்க பொத்தென்று சேரில் அமர்ந்தார். அத்தியாயம் 166. தாரிகாவின் உயிர். அப்போ தெரசா சேரிட்டி நிலைமை என்ன? அத நம்ம மொத்தமா மூட போறோமா என்று அதிர்ச்சியுடன் கேட்டான் சர்வேஷ். தன் அப்பா ஏன் இப்படி பேசுகிறார் என்று நினைத்தான். ஆனால் சரவணன் இன்று செய்தது எல்லாம் அவன் நினைத்து பார்க்காத ஒன்று. சொல்ல போனால் அவன் $30 பில்லியன் செலவிடவே இல்லை. அதற்கு மாறாக அதனை விட பல மடங்கு சம்பாதித்து விட்டான். அவன் சம்பாதித்தது எல்லாம் வர்மன் குடும்பத்தை மொத்தமாய் அழிக்க போதுமானது. நாம் அதை மூட போறதில்ல என்று கூறி தலையை மறுப்பாக அசைத்தார் ஜெகதீஷ். கதவை பப்பரப்பேன்னு திறந்து வை. உள்ள வந்து போலீஸ் செக் பண்ணட்டும். அவங்க இருக்கிற எல்லாத்தையும் அள்ளிட்டு போவாங்க.
கேக்குறான் பாரு கேனப்பைய மாதிரி ஒரு கேள்விய என்று எரிச்சலில் கடுகடுத்தார் ஜெகதீஷ். சர்வேஷ் திகைத்து விட்டான். அவனுக்கு மறுக்கும் வாய்ப்பு இல்லை. அவன் தந்தை சொன்னதற்காகவாது அவன் அந்த வேலையை செய்தாக வேண்டும். தெரேசா சேரிட்டி வாசலில் நின்றவன் வெளியே பார்த்தான். இன்னும் வெளியே பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. இன்று காலை வரை எல்லாமே மிகவும் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது. அவனையும் வர்மன் குடும்பத்தையும் அனைவரும் போற்றினர். வாழ்க்கையில் பெரிதாய் சாதித்தோம் என்ற மிதப்பில் இருந்தான் சர்வேஷ். தெரேசா சேரிட்டி வெறும் ஆரம்பம்தான். அவன் வாழ்க்கையில் இன்னும் அடைய வேண்டியது நிறைய இருக்கிறது என்று கனவு கண்டான். ஆனால் அவன் கனவு எல்லாம் நினைவாகும் முன்னே கொளுத்தி போட்டு விட்டான் சரவணா. சர்வேஷ் வெளியே செல்ல கதவை திறக்க அலை போல் மக்கள் உள்ளே புகுந்து விட்டனர். அனைத்தையும் இழந்து விட்டது போல் வாசலிலே அமர்ந்தான் சர்வேஷ். அப்பா சாரி, நான் கதவை திறந்துட்டேன். தெரேசா சேரிட்டி முடிஞ்சு போச்சு என்று அழுதான். சரி சரி, அடிப்படாம எதையும் கத்துக்க முடியாது கண்ணா. இப்ப முக்கியமான விஷயம், நீ சரவணனை பகைச்சுக்க கூடாது என்று கூறினார் ஜெகதீஷ். சரவணாவா? அவ என்ன அவ்வளவு பெரிய இவனா என்று புரிந்து கொள்ளாமல் கேட்டான். சரவணன் பிரச்சனை செய்கிறான் என்று புரிந்தது. ஆனால் அவன் தன் அப்பாவிற்கு நிகரில்லை. பிறகு ஏன் அவனிடம் போய் தன்னை கெஞ்ச சொல்கிறார் என்ற கடுப்பு அவனுக்கு. அவன் நாம நினைக்கிறத விட ரொம்ப மோசமானவன் என்று கூறி அழைப்பை துண்டித்தார் ஜெகதீஷ். தெரேசா சேரிட்டியை மிகவும் கடினப்பட்டு உருவாக்கினார் ஜெகதீஷ். அதில் இருக்கும் நபர்கள் எல்லாம் பல வருடங்களாய் அவர் உடன் இருப்பவர்கள். இன்று மொத்த தெரேசா சேரிட்டியும் நாசமானது. சர்வேஷ் சோர்ந்து போய் அமர்ந்திட அவன் அருகில் வந்து நின்றாள் ஜாய். அவளை நிமிர்ந்து பார்த்தான் சர்வேஷ். சரவணா உண்மையிலேயே யாரு என்று கடுகடுத்தான். சாதாரண காம்படிட்டர் தான் என்று தோலை குலுக்கினாள் ஜாய். என்ன சாதாரண காம்படிட்டரா? என்ன நக்கல் பண்றியா? சாதாரண வாரிசுக்கு எப்படி இவ்ளோ பவர் இருக்கும் என்று கடுகடுத்தான். அதில் பெரும் மூச்சு விட்டாள் ஜாய். எனக்கும் தெரிஞ்சா நல்லா இருக்கும். ஜாயும் சரவணனை மிக குறைவாக எடை போட்டு விட்டாள். தெரேசா சேரிட்டி கதவு திறந்ததுமே முதலில் உள்ளே நுழைந்தது சரவணனின் ஆள் ஒருவன்தான். அங்கு இருந்து மிக முக்கியமான ஒரு டாக்குமெண்டை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பி விட்டான். அதன் பின் அங்கு நுழைந்த மீடியா அந்த இடத்தை கவர் செய்து செய்தியை பரப்பினார்கள். சரவணா தெரேசா சேரிட்டி வாசலிலே நின்றான். பெரிதாய் வெற்றி கண்ட மகிழ்வு அவன் முகத்தில் இல்லை. வர்மன் குடும்பம் ரொம்ப பெரியது. ஜெகதீஷையும் சர்வேஷையும் சரி கட்டுவது அவனுக்கு பெரிய வேலையா இல்லை. அப்பொழுது சரவணன் போன் அடித்தது. லட்சுமி தான் அழைத்திருந்தார். சரவணா, எப்படி உன்னால இதை பண்ண முடிஞ்சது? நீ உண்மையிலே சூப்பர்பா. டாக்டர் மார்டின் தாரிகாவை பார்க்க வந்தாரு. அவரு கண்டிப்பா தாரிகாவை குணப்படுத்த முடியும்னு சொன்னாரு. உடனே ஆபரேஷன் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டாரு என்று மகிழ்வுடன் கூறினார். சரவணன் அவருக்கு பதட்டம் எடுத்தது. ஏதோ சரியில்லை என்று கணித்தான். இல்ல, யாரையும் தாரிகா பக்கத்துல விடாதீங்க என எச்சரித்தான் சரவணா. அதில் அதிர்ந்தார் லட்சுமி. ஆனா அவங்க ஹில்வுட்ல ஃபெசிலிட்டி பத்தலன்னு அவளை டிரான்ஸ்பர் பண்ணணும்னு ஏற்கனவே கூட்டிட்டு போயிட்டாங்களே என்று தடுமாறினார். சரவணா உறைந்து விட்டான். இந்த விடயத்தில் கோட்டை விட்டான் சரவணா. ஜெகதீஷை கைது செய்த உடனே அவன் ஹில்வுட்டிற்கு சென்று இருக்க வேண்டும். சர்வேஷ் அவன் அப்பா சொன்னதை கேட்டு உடனே ஹில்வுட்டிற்கு கிளம்பி விட்டான். சரவணனிடம் சமரசம் பேச முடியாது என்று உணர்ந்தவன் அவனை வழிக்கு கொண்டு வர தாரிகாவை பயன்படுத்தினான். சரவணன் தங்களை எதிர்க்க நேரிட்டால் தாரிகாவை காட்டி அவனை வீழ்த்தலாம் என்று திட்டமிட்டான். சரவணா சமாதானமாக தயாராக இருந்தால் டாக்டர் மார்டினை வைத்து தாரிகா கண்விழிக்க அனைத்து ஏற்பாட்டையும் அவன் செய்ய தயாராக இருந்தான். இல்லை என்றால் சர்வேஷ் தாரிகாவை கொல்லும் எண்ணத்தில் இருந்தான். சரவணன் குரலில் மாற்றத்தை கண்டவருக்கு அச்சம் நெஞ்சை அடைத்தது. அப்போ இப்ப நம்ம என்ன பண்றது என்று நடுங்கினார் லட்சுமி. டாக்டர் மார்டின் அங்கு இருந்து செல்லும் முன்பு லட்சுமியிடம் வேறு ஒரு நம்பரை கொடுத்து சென்றார். உடனே வேறு போனில் இருந்து அந்த நம்பருக்கு அழைத்தார். ஆனால் அழைப்பு போகவில்லை. ஐயோ, அவருக்கு கால் போகல. அவரு இப்பதான் இங்க வந்ததுனால போனை ஆன் பண்ணாம இருக்காரா என்று படபடப்புடன் கேட்டார். அவருக்கு மேலும் பதட்டமானது. தன் மகளுக்கு ஏதேனும் ஆகிவிடுமோ என்று பயந்தவர் வெடித்து அழ ஆரம்பித்தார். லட்சுமி அழுவதை பார்த்து பதட்டமாக அவரிடம் ஓடி வந்தார் வெற்றி. என்னாச்சு
என்று கேட்டார். லட்சுமிக்கு நடந்ததை சொல்லும் தைரியம் இல்லை. முழுதாய் சரவணனை நம்பினார். சரி, நான் உடனே தாரிகாவை கண்டுபிடிக்க போறேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான். அவனுக்கே அவளை கண்டுபிடிக்க முடியுமா என்பது சந்தேகமாய் இருந்தது. பணபலத்திலும் ஆள் பலத்திலும் எந்த வகையிலும் அவனால் சர்வேஷை கைப்பாவையாக்க முடியும். ஆனால் இப்பொழுது அவனின் உயிர் காதலி அவன் கையில் இருக்கிறாளே. தெரேசா சேரிட்டியை இழந்த பின் சர்வேஷ் பைத்தியக்காரன் ஆகிவிட்டான். அவன் என்ன செய்ய காத்திருக்கிறான் என்று யாருக்கும் தெரியாது. சரவணா உடனே ஜெகதீஷுக்கு அழைத்தான். இம்முறை ஜெகதீஷ் கோபமே இல்லாமல் அமைதியாய் பேசினார். சரவணன் அவருக்கு அழைத்ததில் மிகவும் மகிழ்ந்தார். ஆனால் சர்வேஷ் செய்த காரியத்தை கேட்டதும் மிகவும் கோபம் அடைந்தார். இந்த உருப்படாதவனை வச்சுக்கிட்டு என்று ஆத்திரத்தில் மேஜையை ஓங்கி தட்டினார் ஜெகதீஷ். சமந்தா சாவிற்கு பழி வாங்க இப்படி துடிக்கிறானே. ஆனால் இப்பொழுது நிலைமை மொத்தமாய் மாறி இருந்தது. வர்மன் குடும்பமே சரவணனை எதிர்க்க முற்படவில்லை. ஆனால் ஏன் சர்வேஷ் விடாக்கொண்டன் போல் இருக்கிறான் என்று யோசித்தார். மிஸ்டர் சரவணா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவங்கிட்ட பேசி திரும்ப அவங்கள விட சொல்றேன் என்று சத்தியம் செய்யாத குறையாக கூறினார். போனை வைத்ததுமே சர்வேஷுக்கு உடனே அழைத்தார். நாக்கை பிடுங்குவது போல் கேள்வி கேட்க நினைத்தார். ஆனால் ஜெகதீஷ் பலமுறை அடித்தும் அவன் அழைப்பை ஏற்கவில்லை. அதனால் ஆத்திரத்தில் அவனை நல்ல வார்த்தைகளில் திட்டி செய்தி அனுப்பினார். அதன் பின் அழைத்த போதுதான் சர்வேஷ் அழைப்பை ஏற்றான். சர்வேஷ், அவ உன் கூட இருக்காளா என்று சீறினார். என்று அழுக்குரலில் பதில் கூறினான் சர்வேஷ். அவளை விட்டுடு என்று அழுத்தமாய் கூறினார் ஜெகதீஷ். சர்வேஷ் பதில் கூறவில்லை. உனக்கு என்ன ஆச்சு? ஏன் மேல மேல பிரச்சனை பெருசாக்குற? நடக்கிறதெல்லாம் பாக்குறல, அப்புறம் என்ன? வர்மன் குடும்பமே சரவணன் எதிர்க்க யோசிக்கிறாங்க. நான் அவளை விடமாட்டேன்பா. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? தெரசா சேரிட்டில ரொம்ப பெரிய விஷயம் நடக்குது. சரவணா சின்னதா பிரஷர் பண்ணா கூட மொத்தமா போயிடும். அதுக்கப்புறம் நாம அதை திரும்ப கொண்டு வரலாம்னு வருஷ கணக்கா வெயிட் பண்ணா கூட இதே போல கொண்டு வர முடியாது. அப்படியே இருந்தாலும் வர்மன் குடும்பம் கிரிமினல் ரெக்கார்ட் வச்சிருக்கிறவங்கள சேர்த்துக்கவே மாட்டாங்க என்றான் சர்வேஷ். ஜெகதீஷ் முகம் மாறியது. சர்வேஷ் சொல்வது எல்லாம் உண்மை. நீ ஒழுங்கு அவளை விட்டுடு, இது வர்மன் குடும்பத்தோட ஆர்டர் என்று அவனை மிரட்டினார். சர்வேஷ் அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை. அப்பா, என் அம்மா இறந்தப்ப கூட நான் உங்க மேல எந்த தப்பும் சொல்லல. ஏன்னா நீங்க அப்ப அங்க இல்ல. ஆனா இப்போ என் அம்மாவை கொன்னவன் உங்க கண்ணு முன்னாலேயே இருக்கான். ஆனா அவனை ஒண்ணும் பண்ணாம அவனுக்கு சப்போர்ட்டா பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்ல. இப்ப புரியுது என் அம்மா உங்க கூட இல்லன்னு. ஸ்டீல் ட்ரையோல இருக்கிறவங்களுக்கு மட்டும் என் அம்மா இறந்தது தெரிஞ்சது அவங்க சரவணாவை சும்மா விட மாட்டான் என கடுப்பில் கூறினான் சர்வேஷ். இந்த ஒரு விடயம் போதுமே வர்மன் குடும்பத்தை அழிக்க. சர்வேஷை பீனிக்ஸ் குடும்பத்தின் உள்ளே நுழைக்க சமந்தா ஸ்டீல் ட்ரியோவுடன் சேர்ந்த விடயம் போதும் மொத்த குடும்பத்தையும் கவுக்க. நீ உன் சாவுக்கான வழியை தேடிக்கிற, ஒழுங்கா சொல்றத செய் என்று எச்சரித்தார் ஜெகதீஷ். இல்ல, முடியாது. நமக்கு பிடிச்சவங்களை இழந்தா அந்த வழி எப்படி இருக்கும்னு அந்த சரவணனுக்கு காட்டுவேன். அவனை இப்படி அழ வைப்பேன் என்று கூறி போனை வைத்து விட்டான் சர்வேஷ். அவன் இருக்கும் இடத்தில் கயிற்றில் தொங்கவிடப்பட்டு இருக்கும் தாரிகாவை வீடியோ எடுத்து அதனை சரவணாவிற்கு அனுப்பினான் சர்வேஷ். உன் லவ்வர் உனக்கு உயிரோட வேணுமா என்று கேட்டு இருந்தான். அத்தியாயம் 167. ஆயில் ஃபீல்ட். சரவணா ஹில்வுட்டிற்கு செல்லும் முன்பே சர்வேஷின் வீடியோ அவன் கைக்கு கிடைத்தது. வீடியோவை கண்டதும் சரவணன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தது. என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா என்று கர்ஜித்தான் சரவணா. நான் என்ன அனுபவிச்சேனோ அதையே உனக்கு திருப்பி கொடுக்கறேன் என்று சீறினான் சர்வேஷ். பல வருடங்களாய் அவன் கடினப்பட்டு உழைத்திருக்கிறான். வர்மன் குடும்பத்தை சார்ந்து இருக்கும் எண்ணம் அவனுக்கு இல்லை. வெறும் உலகத்திற்கு தான் அவன் வர்மன் குடும்பத்தின் வாரிசு. ஆனால் சர்வேஷ் பழசை எதையும் மறக்கவில்லை. வர்மன் குடும்பம் சமந்தாவை சும்மா ஒன்றும் விரட்டி அடிக்கவில்லை. அவரை சாகும் நிலையில் அடித்து துரத்தினார்கள். சாகும் நிலைமை வரை கூட சமந்தா வர்மன் குடும்பத்தினர்களை வெறுத்தார். வர்மன் குடும்பத்தை பழி வாங்கவே சமந்தா ஸ்டீல் ட்ரியோவுடன் சேர்ந்தார். அவர்களுடன் சேர்ந்து அவர் நினைத்த எல்லாவற்றையும் செய்தார். சர்வேஷுக்கு திரும்ப வர்மன் குடும்பத்திற்கு செல்லும் மனம் இல்லை. அவன் திரும்ப அங்கு சென்றாலும் அவனுக்கென்று ஒரு மரியாதையும் அங்கு இருக்காது. அவனின் அம்மாதான் அவனின் உலகம்.
அவன் தாய் விருப்பத்திற்கு ஏற்பதான் எப்பொழுதும் நடந்து கொள்வான். சரவணன் கைகளை இறுக மூடிக்கொண்டான். பதட்டம் எடுக்க நெஞ்சை இறுகி பிழிவது போல் இருந்தது அவனுக்கு. தாரிகா நிலை மிகவும் மோசமாய் இருக்கிறது. அவள் எந்த அதிர்ச்சியான விஷயத்தையும் யோசிக்க கூடாது. அதே நேரம் அவள் தலையில் எந்த காயமும் ஏற்படக்கூடாது என்று முன்னவே கூறியிருந்தார். இப்பொழுது சர்வேஷ் தாரிகாவை மேலும் காயப்படுத்துகிறான். வர்மன் பின்னே கடலை பார்த்தான் சரவணா. தாரிகாவை அந்தரத்தில் தொங்கவிட்டு இருந்தான். சர்வேஷ் அந்த கயிற்றை அறுத்தால் கடலில் மூழ்கி மீனுக்கு இரையாகி விடுவாள். உனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா ஒன்னு காட்டுறேன் என்று கூறி கடலை காட்டினான் சர்வேஷ். அந்த காட்சியை பார்த்ததும் சரவணன் கண் இன்னும் அதிர்ச்சியில் விரிந்தது. அந்த இடத்தில் ரத்தத்துடன் இருக்கும் சதைக்கறி மிதந்து கொண்டிருந்தது. அதனால் நிறைய மீன்கள் கூட்டம் அங்கு கூடும். சர்வேஷ், என்ன பண்ணிட்டு இருக்க என்று வேகமாய் எழுந்தான் சரவணா. சரவணா, உனக்கு டைம் அதிகமா இல்ல, 2 மணி நேரம். வெறும் 2 மணி நேரம் தான் உனக்கு இருக்கு. எனக்கு என்ன வேணும்னு உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு சாவ நினைச்ச பயம் இல்ல. ஆனா நான் செத்தா உன் வாழ்க்கையும் அவ்வளவுதான். சும்மா சொல்லக்கூடாது. கோமாவுல இருந்தாலும் தாரிகா ரொம்ப அழகாதான் இருக்கா. அவ கடல்ல விழுந்து சாகிறதுக்கு முன்ன கடைசியா என்னோட பெட்ல இருப்பா என்று வக்கிரமாய் கூறினான் சர்வேஷ். சரவணாவிற்கு சுர் என்று கோபம் வந்தது. சரவணனிடம்தான் ஜாஷ் இருக்கிறார், தந்திரமானவன். அப்புறம் ஏன் பயப்பட வேண்டும்? முடிந்தால் காப்பாற்றிக்கொள் என்பது போல் சவால் விட்டான் சர்வேஷ். ஆம்பளையா இருந்தா ஏன் கூட மோதுரா என்று கர்ஜித்தான் சரவணா. சர்வேஷ் சரவணன் கூறுவதை முழுதாய் கேட்கவில்லை. உடனே வீடியோ காலை கட் செய்து விட்டான். நீதான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளாச்சு. இப்பவும் திமிர என்கிட்ட காட்டு பாப்போம் என்று மனதில் நினைத்தான் சர்வேஷ். சார், இப்ப என்ன பண்ணலாம் என்று கேட்டார் ரத்தினம். சரவணனின் முடிவுக்காக காத்திருந்தார். அவன் என்ன செய்ய போகிறான் என்று அவருக்கும் தெரியும். முதலில் தெரேசா சேரிட்டி பிரச்சனையை சரி கட்ட வேண்டும். இதுவரை தெரேசா சேரிட்டியில் பெரிதாய் பிரச்சனை இல்லை. ஒரு பக்கம் யாருமே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. அப்படி செய்யவும் அவர்களுக்கு தைரியமில்லை. வர்மன் குடும்பத்தை பகைத்துக் கொள்வது சுலபமானதா? அதே போல் சரவணா நிச்சயம் தெரேசா சேரிட்டியிடம் மன்னிப்பு கேட்க மாட்டான். அப்படியே அவன் கேட்டாலும் வர்மன் குடும்பம் அவனை விட்டு விட மாட்டான். எதுவும் நடக்க விட மாட்டேன் என்று கண்களில் கோபம் தெறிக்க கூறினான் சரவணா. இனி யாருக்கும் இரக்கம் என்பதே காட்டிட மாட்டான். இப்படி பல பிசினஸ் மேன்களுக்குள் சண்டை அடிக்கடி நடப்பதனால் அண்டர் கிரவுண்ட் வேர்ல்ட் மிகவும் பரபரப்பாக இருந்தது. தீர்த்து கட்ட முடியாத பிரச்சனைகளை இப்படி முடிக்கிறார்கள். யாரையும் உயிருடன் விட்டு வைக்கும் நிலையில் இல்லை. ஆனா வீடியோ கால்ல பார்த்த வரைக்கும் அவங்க கடல்ல இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம அவங்கள நெருங்க கூடாதுன்னு தான் அவன் கடலுக்குள்ள இறங்கி இருப்பான் போல என்று புருவம் சுருக்கி கூறினார் ரத்தினம். அவர்கள் இடத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாய் இருந்தது. இதே சர்வேஷுக்கு அவர்கள் அவனை தேடுகிறார்கள் என்று தெரிந்தால் நிலைமை இன்னும் மோசமாகும். இப்போ சமாதானம் பேசுறது தாரிகாவை காப்பாத்தாது என்ற சரவணன் உடனே ஜஸ்டினுக்கு அழைத்தான். சீக்கிரமே ஒரு கார் வந்து இருவரையும் அழைத்துக் கொண்டு சென்றது. இது என்று வந்து இருக்கும் இடத்தை பார்த்து அதிர்ச்சியுடன் கேட்டார் ரத்தினம். இது நம்ம பேஸ்மெண்ட் என்றான். இதை கேட்டு மகிழ்ந்தார் ரத்தினம். மிகப்பெரிய தொழிலதிபர்கள் அனைவரும் அவர்களுக்கென்று ஒரு பேஸ்மெண்ட் வைத்துக் கொள்வார்கள். அங்குதான் அவர்கள் ரகசிய வேலைகள் எல்லாம் நடக்கும். சரவணனின் டீமை பார்த்ததும் ரத்தினம் இன்னும் அதிர்ந்தார். இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்டே அங்கு இருந்தது. பீனிக்ஸ் குடும்பம் மட்டும்தான் இது போன்று தனியாய் ஒன்றை வைத்திருக்கிறது. இந்த வீடியோ கால்ல இருக்கிற இடத்தை கண்டுபிடிங்க என்று கூறி ஜஸ்டினிடம் வீடியோவை காட்டினான் சரவணா. புருவம் சுருக்கி வீடியோவை பார்த்தான் ஜஸ்டின். இது ஆயில் ஃபீல்ட். கடல்ல இருக்கிற ஆயில் ஃபீல்டுல எதுன்னு கண்டுபிடிக்க டைம் எடுக்கும். எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்டான் சரவணா. அவனிடம் போதுமான நேரம் இல்லை. நான் சீக்கிரம் கண்டுபிடிக்க பாக்குறேன் என்று கூறி வேலையில் இறங்கினான் ஜஸ்டின். ஈஸ்ட் போர்ட், ஆயில் ஃபீல்ட், ஹில்வுட். மிஸ்டர் வர்மன், எல்லாமே ரெடி. சுத்தி 10 கிலோமீட்டர் வர நம்மளால தெளிவா பார்க்க முடியும். நீங்க கவலைப்படாதீங்க. இங்க பக்கத்துல யார் நெருங்கினாலும் நாம உடனே கண்டுபிடிச்சிடலாம் என்று நடுத்தர வயதுடைய ஒருவர் கூறினார். அதில் சம்மதமாக தலையசைத்து அவரிடம் ஒரு கார்டை கொடுத்தான் சர்வேஷ். இதுல 8 லட்சம் இருக்கு. வேலையெல்லாம் சரியா முடிஞ்சா அப்புறம் மிச்சம் இருக்கிற 8 லட்சத்தை நான் உனக்கு தரேன் என்றான். அந்த நபர் வாங்காமல் அவனை பார்த்தார். என்ன, எங்களை நம்பலையா?
நான் தான் பாதி பணத்தை கொடுத்துட்டேன்ல, மிச்ச பணத்தை தரமாட்டேன்னு நினைக்கிறியா என்று கடுப்பாகவே கேட்டான். சர்வேஷ், என்ன பொறுத்தவரை முதல்ல பணம், அப்புறம் தான் மிச்சம் எல்லாமே. நீதான் எங்களை நம்பாம இருக்க. உனக்கு இந்த டீலிங் வேண்டாம்னா நாங்க தாரிகாவை சரவணா கிட்ட கொடுத்துறோம் என்று சிரிப்புடன் கூறினான் விக்ரம். ஒன்ன என்று முறைத்தான் சர்வேஷ். விக்ரம் நக்கலாக சிரித்தான். நாங்க தாரிகாவை சரவணா கிட்ட கொடுத்தா எங்களுக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்னு தெரியுமா? நீ சரியான கஞ்ச பிஸ்னாரி. அவன் கோடி கோடியா கொடுப்பான். நான் இதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு காரணமே நீ எங்களுக்கு பண்ண ஹெல்ப்னாலதான். சர்வேஷ் ஒன்றும் பேசாமல் நின்றான். இந்நேரத்தில் விக்ரமை பகைத்துக் கொள்ள முடியாது. சரி சரி, நான் மொத்த பணத்தையும் கொடுத்துறேன். பிளீஸ் இந்த வேலையை மட்டும் கச்சிதமா முடிச்சு கொடு என்று இன்னொரு கார்டை கொடுத்தான். சரி, இனி எல்லாம் என் கையில. இதுவரை நாங்க எந்த வேலையும் சரியா முடிக்காம விட்டதில்ல என்றான் விக்ரம். கடலை நோட்டமிட்டு கொண்டு இருக்கும் அவன் ஆள் பக்கம் திரும்பினான். டேய், கவனமாரு. யாராவது நெருங்க நினைச்சா யோசிக்காத, உடனே சுற்று என்று உத்தரவிட்டான். சிறிது நேரத்திலே சரவணனிற்கு அவர்கள் இருக்கும் இடம் தெரிந்தது. பாஸ், அது ஈஸ்ட் பக்கம் இருக்கிற போர்ட் சேர்ந்த இடம். ஆனா என்று கூறி நிறுத்தினான் ஜஸ்டின். ஆனா என்ன, அங்க நிறைய ரிக்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஆழ்கடலுக்கு பக்கத்துல இருக்கு. அதுல எதுன்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நாம இதுக்கு மிலிட்டரி சேட்டலைட்டை யூஸ் பண்ணாதான் கிளியரா தெரியும். ஆனா அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட நெருங்கி போனாலே அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிரும் என்றான் ஜஸ்டின். சரவணன் அதிர்ச்சியானான். இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கா என்று கேட்டான். அதற்கு மறுப்பாக தலையசைத்தான் ஜஸ்டின். பொதுவா ரிக்ஸ் மேல யாரும் போக மாட்டாங்க. சில ஒர்க்கர்ஸ் தான் போவாங்க. அங்க இருக்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ் தான். அதுவும் இல்லாம ரிக்ஸ் மேல சிக்னல் பெருசா இருக்காது. கான்டாக்ட் பண்றதும் கஷ்டமா இருக்கும் என்றான் ஜஸ்டின். சரவணன் மூளையில் பொறி தட்டியது. சிக்னல் இருக்காதா? அப்போ எப்படி அவன் கான்டாக்ட் பண்ணா என்று புருவம் சுருக்கி கேட்டான். மேபி அவ அதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கலாம். இல்லனா ரிங்ல இருக்கிற பிக்ஸ்டு சிக்னலை யூஸ் பண்ணிருக்கலாம் என்று கூறிய பின்தான் ஜஸ்டினுக்கு மூளையில் மணி அடித்தது. உடனே அவனின் ஸ்கிரீனை சரி பார்த்தான். அவன் முகத்தில் புன்னகை பூத்தது. ட்ரில்லிங் ரிக்ஸ். அரை மணி நேரம் கடந்து விட்டது. சர்வேஷுக்கு பொறுமை இல்லை. இன்னும் ஏன் அவங்க வரல என்று அவன் சொல்லி வாயை மூடவில்லை. அவனின் ஆட்களில் ஒருவன் கத்தினான். அவன் வந்துட்டான் என்றான். சரவணா ஸ்பீட் போட்டில் அங்கு வந்து சேர்ந்தான். சர்வேஷ் உடனே அவனுக்கு அழைத்தான். கிட்ட வராத, முதல்ல கோஸ்ட் டவுன் பிரச்சனையை சரி பண்ணு. என் அக்கவுண்ட்டுக்கு $3 பில்லியன் டிரான்ஸ்பர் பண்ணு. உனக்கு அரை மணி நேரம் டைம் கொடுக்கறேன் என்று எச்சரித்தான். சரவணா நடப்பதை நிறுத்தவில்லை. சர்வேஷை நோக்கி நடந்தான். நீ கிட்ட வந்தா அவ சுறா மீன்களுக்கு தீனி ஆயிடுவா என்று மிரட்டினான் சர்வேஷ். யாரு சுறாக்கு சாப்பாடு ஆகுறாங்கன்னு இப்ப முடிவு பண்ணலாம் என்று சர்வேஷ் பின்னே குரல் கேட்டது. அத்தியாயம் 168. அவர் குயின். சர்வேஷ் அதிர்ச்சியுடன் பின்னால் திரும்பி பார்த்தான். விக்ரம் மட்டும்தான் அங்கிருந்தான். என்ன ஆனாலும் அவனோட உயிர் இப்போ நம்ம கையில இருக்கு என அழுத்தமாய் கூறினான் சர்வேஷ். விக்ரம் வார்த்தை அவனுக்கு வினோதமாய் இருந்தது. இருந்தும் பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. சரவணாவிற்கு அவன் சொல்வதை கேட்பதை தவிர வேறு வழி இல்லை என்று நினைத்தான். சரவணனை பல நாட்களாய் அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அவன் உயிர் தாரிகா என்று அவனுக்கு நன்றாய் தெரியும். விக்ரம் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாய் நின்றார். ஏதோ சரியில்லை என்று தோன்றியது சர்வேஷுக்கு. விக்ரம் கையில் இருக்கும் போனை பார்த்து, இப்ப யாருக்கு கால் பண்ண என்று கேட்டான். அதில் லேசாய் சிரித்தார் விக்ரம். உண்மையான பாஸுக்கு என்றார். சர்வேஷுக்கு அவன் காதில் தப்பாய் விழுந்து விட்டதோ என்று தோன்றியது. அவன்தானே இங்கு பாஸ். சர்வேஷ் நன்றாய் விக்ரம் பற்றி தெரிந்த பின்புதான் அவரிடம் இந்த வேலையை ஒப்படைத்தான். விக்ரம் ஒருபோதும் அவரின் பாஸை ஏமாற்ற மாட்டார். அதேபோல் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிக கச்சிதமாக முடித்து விடுவார். என்ன சொல்ற நீ என்று அதிர்ச்சியுடன் கேட்ட சர்வேஷ் அதில் நக்கலாக சிரித்தார் விக்ரம். மிஸ்டர் வர்மன், உனக்கு அறிவே இல்லையா? நேரடியா சொல்லியும் புரியாத மாதிரி கேக்குற. உனக்கு சங்கூத போறோம்னு அர்த்தம் என வெகு நக்கலாய் கூறினார். சர்வேஷுக்கு உடல் சில்லிட்டது. அவனின் அசிஸ்டன்டும் சில பாடிகார்ட்ஸ் மட்டும்தான் இருக்கிறார்கள். விக்ரம் சர்வேஷுக்கு எதிராய் திரும்பினால் அவனால் ஒன்றும் பண்ண முடியாது.
சர்வேஷ் திரும்பி பார்க்க சரவணனின் போட் அவனை நோக்கி வந்தது. யாருமே அவனை தடுக்கவில்லை. விக்ரம் சரவணன் பக்கம் சாய்ந்து விட்டானோ என்று யோசித்தான் சர்வேஷ். உனக்கு அவன் எவ்வளவு கொடுத்தான்? நான் உனக்கு அதை விட 2 மடங்கா இல்ல 10 மடங்கு அதிகமா தரேன். சரவணாக்கு ஹெல்ப் பண்றது ரொம்ப தப்பான முடிவு. நீ இப்படி கடத்துனதுக்கு அவன் உன்னை கொன்னுருவான் என்று நடுக்கத்துடன் கூறினான் சர்வேஷ். அவன் உன்னை விடவே மாட்டான், உன்னால தப்பிக்க முடியாது என்று பயத்தில் உளறினான். விக்ரம் முதலில் அவ்வளவு பணமா என்று அதிர்ந்தார். ஆனால் அடுத்த நொடியே லேசாய் சிரித்தார். பணமா? உன் பணத்தை நான் திருப்பி கொடுத்துறேன் என்று கூறி காடை தூக்கி எறிந்தார் விக்ரம். சர்வேஷுக்கு ஆத்திரம் அதிகரித்தது. விக்ரம் மொத்த பணத்தையும் வேண்டாம் என்று சர்வேஷிடம் காடை தூக்கி போட்டுவிட்டார். சர்வேஷை நம்ப வைத்து ஏமாற்றி விட்டார் விக்ரம். ஆனால் சரவணனால் எப்படி இதனை செய்ய முடிந்தது என்று சர்வேஷுக்கு தெரியவில்லை. மிஸ் வேந்தனை காப்பாத்துங்க என்று அவரின் ஆட்களுக்கு கட்டளையிட்டார் விக்ரம். அவரின் ஆட்களுக்கு அவர் ஏன் இப்படி செய்கிறார் என்று புரியவில்லை. ஆனாலும் அவர் சொன்னதை செய்தார்கள். தாரிகாவை கயிற்றில் இருந்து இறக்கினர். அப்பொழுதுதான் விக்ரம் தலையில் இருந்த ரெட் டாட் மறைந்தது. அவர் தலையிலே குறி வைத்திருந்தனர். அப்பொழுதுதான் ஆஸ்வாசமாய் மூச்சை விட்டார் விக்ரம். அவரின் உடல் அப்பட்டமாய் நடுங்கியது. ஏன் உயிர் தப்பிச்சிச்சு என்று நிம்மதி அடைந்தார் விக்ரம். சர்வேஷ் அந்த ரெட் டாட்டை பார்க்கவில்லை என்றால் அவனும் நம்பி இருக்க மாட்டான். 2 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஒரு ஸ்னைப்பர் அவர்களை குறிப்பார்த்து இருந்தது. நீ இப்படி ஒரு ஆளா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல விக்ரம். நான் கூட உன்னை ஹில்வுட்லயே பெஸ்ட் கில்லர்னு நினைச்சேன். ஆனா இதுக்கே பயந்துட்ட. எல்லாம் பெரிய கில்லர்னு வெளியே சொல்லிக்காத என்று திட்டினான் சர்வேஷ். விக்ரம் அவனுக்கு உதவி செய்ய மாட்டார் என்று தெரிந்தது. அவன் திட்டினாலும் விக்ரமிற்கு கோபம் வரவில்லை. அமைதியாய் கடலை பார்த்து சிரித்தார். வெறும் என் தலையில ஸ்னைப்பர் இருந்ததுனால தான் நான் அவளை விட சொன்னேன்னு நினைச்சா உன்னை விட பெரிய முட்டாள் யாரும் இருக்க மாட்டாங்க என்றார். விக்ரம் அவருக்கு கொடுத்த வேலையை சரியாய் செய்யவில்லை. அதற்கு அவர் அவமானப்படாமல் மிகவும் ஆர்வமாய் எதையோ எதிர்பார்த்து கொண்டிருந்தார். என்ன, நீ உன் வேலையை முடிக்க முடியாம போனதுக்கு சப்ப காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கியா என்று எரிச்சலில் அங்கும் இங்கும் பார்த்தபடியே கூறினான் சர்வேஷ். சரவணனின் ஆட்கள் விக்ரமை அவர்கள் கட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று அதிர்ந்தான். தாரிகாவை தன்வசம் ஆக்கிக் கொண்டால் விக்ரமை அடிபணிய வைக்கலாம் என்று நினைத்தான். அதனால் சட்டென்று தாரிகா பக்கம் ஓடினான். நல்லபடியாக அவளை நெருங்கி விட்டோம் என்று சர்வேஷ் நிம்மதி மூச்சு விட கண்ணை மூடி திறக்கும் நேரத்தில் விக்ரம் அங்கு வந்திருந்தார். சர்வேஷை விட மிக வேகமாய் இருந்தார். தாரிகா முன்னே சர்வேஷை எதிர்த்து நின்றார். இப்போல இருந்து அவ நம்ம கிட்னாப் பண்ண பொண்ணு இல்ல, எங்களோட குயின் என்று சர்வேஷை முறைத்தார் விக்ரம். முட்டாள்தனமா பண்ணாத. நீ சரவணா லவ்வரை ஹர்ட் பண்ணிருக்க. கண்டிப்பா அவன் உன்னை சும்மா விட மாட்டான். அவன் அப்படி உனக்கு என்ன கொடுத்தான் என்று அதீத கடுப்புடன் கேட்டான் சர்வேஷ். என்னோட உயிர் என்றார் விக்ரம். சர்வேஷ் அவரை நம்ப முடியாமல் பார்த்தான். சொல்றத நல்லா கேட்டுக்கோ. அந்த போட்ல ஜஸ்டின்னு ஒருத்தர் இருக்கான். தாரிகாவுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பா அவன் என்ன கொன்னுருவான். அது மட்டும் இல்ல, என்னோட குடும்பத்திலையும் யாரையும் அவன் விட்டு வைக்க மாட்டான். என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சிருவான். சாரி, எனக்கு கொடுத்த வேலைய நான் ஒழுங்கா முடிக்கல. ஆனா இப்ப தாரிகாவுக்கு மட்டும் எதுவும் ஆக விட மாட்டேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு முட்டாள நான் பார்த்ததே இல்ல. உன் குடும்பமே சரவணனை எதிர்க்க அவ்ளோ பயப்படுறாங்க. ஆனா நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. உன் சாவு இங்கதான் என்று கர்ஜித்தார் விக்ரம். சர்வேஷுக்கு ஆத்திரம்தான் அதிகரித்தது. தனக்கு உதவவில்லை என்றாலும் இப்படி முட்டாள்தனமாக பேசுவது அவனின் கோபத்தை மேலும் தூண்டியது. ஜஸ்டின் யார்? அவன் பெரிய இவனா என்று நினைத்தான். பல வருடங்களாய் பீனிக்ஸ் குடும்பத்தின் வாரிசாக பல குடும்பங்களை எதிர்த்து சண்டையிட்டிருக்கிறான். ஆனால் இதுவரை ஜஸ்டின் என்ற பெயரை அவன் கேள்விப்பட்டதில்லை. ஒரே ஒரு அட்வைஸ் சொல்றேன், கேட்டுக்கோ. எப்படி கெஞ்சி உயிரை காப்பாத்தணும்னு யோசிச்சுக்கோ. என்னானாலும் விடமாட்டாரு, அது வேற விஷயம். மொத்த வர்மன் குடும்பமே வந்தாலும் உன்னை காப்பாத்த முடியாது என்றார் விக்ரம். சரவணன் போட் அருகே வர கர்ஜித்தான் சர்வேஷ். போய் தாரிகாவை கொல்லுங்க என்று அவனின் பாடி கார்ட்ஸிடம் கட்டளையிட்டான் சர்வேஷ். அவன் சாவு இன்று நிகழ்ந்தால் தாரிகாவையும் அவனுடன் அழைத்து செல்ல நினைத்தான். அவள் இல்லாமல் சரவணன் தவிக்க வேண்டும். அவன் அடிச்சு காலி பண்ணுங்க என்று விக்ரம் அவரின் ஆட்களுக்கு கட்டளையிட்டார்.
அந்த இடத்தில் விக்ரம் ஆட்களும் சர்வேஷின் ஆட்களும் சண்டை போட துவங்கினர். சர்வேஷ் பக்கம் ஆட்கள் மிக குறைவாய் இருந்தனர். விக்ரமின் ஆட்கள் பயங்கரமாய் அவர்களை தாக்கினார்கள். விக்ரம் சர்வேஷ் வயிற்றிலே எட்டி உதைக்க கீழே விழுந்தான். சர்வேஷ் அவன் வயிற்றிலே ஓங்கி மிதித்தார். செத்து தொலைடா, நான் காப்பாத்த நினைக்கிற ஆள் மேலே கை வைக்க நினைக்கிறியா? உன்னை நானே கொல்றேன்டா என்று கூறி ஓயாமல் மிதித்தார் விக்ரம். சர்வேஷால் அவர் அடியிலிருந்து தப்ப முடியவில்லை. தெருநாயை அடிப்பது போல் சர்வேஷ் நெஞ்சிலே மிதித்து திட்டினார். அவனால் விக்ரமை எதிர்க்க முடியவில்லை. அவர் செயலில் பயங்கர கோபம் அடைந்தான் சர்வேஷ். அவர் பிடியில் இருந்து விலக முயற்சித்தான். ஒழுங்கா சொல்றத கேட்டு அமைதியாரு, அதான் உனக்கு நல்லது என்று அழுத்தமாய் கூறி சிறிய கத்தியை கையில் எடுத்தார் விக்ரம். சர்வேஷ் நகரவில்லை, மாறாக சிரித்தான். அவனின் தோல்வி அவன் கண்முன்னே தெரிந்தது. இத்துடன் அவன் வாழ்வு முடிந்தது. ஆனால் இவ்வளவு மோசமாக அவன் தோற்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. சரவணனிடம் சண்டை போடாமல் அவனின் பதட்டமான முகத்தை கூட பார்க்காமலே தோற்றுவிட்டான் சர்வேஷ். ரிக்ஸின் கீழ்த்தளத்தில் சரவணனின் போட் வந்தது. சரவணன் ஜஸ்டின் முகத்தை பார்க்க அவன் அனைத்தும் தங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது என்றான். உண்மையிலேயே நீ பயங்கரமான ஆளுதான், உன்னால முடியாதுன்னு விஷயம் ஏதாவது இருக்கா என்ன என்று கேட்டான் சரவணா. ஜஸ்டின் எதுவும் சொல்லாமல் அமைதியாய் புன்னகைத்தான். மேலே ஏறிட சர்வேஷ் விக்ரம் காலுக்கு கீழ் இருந்தான். அவனை பொருட்படுத்தாமல் நேராக தாரிகா பக்கம் ஓடினான் சரவணா. அவள் முகம் வெளுத்திருந்தது. பார்க்கவே இதயம் வலித்தது அவனுக்கு. என்னோட மிலிட்டரி எக்ஸ்பீரியன்ஸ்ல கொஞ்சம் மெடிக்கல் நாலேஜ் இருக்கு, சோ நான் செக் பண்றேன் என்று கூறிய ஜஸ்டின் தாரிகா நாடியை பிடித்து பார்த்தான். உடனே பக்கத்துல இருக்க ஃபர்ஸ்ட் எய்ட் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க என்றான். நான் ஏற்கனவே கான்டாக்ட் பண்ணிட்டேன். சாரி மிஸ்டர் ஜஸ்டின், இவங்க உங்க ஆளுன்னு தெரியாது. இனிமே மிஸ்டர் சரவணாவை ப்ரொடெக்ட் பண்றதுதான் என் வேலை என்று வெளிந்த முகத்துடன் கூறினார் விக்ரம். ஜஸ்டின் காதல் வாங்கவில்லை. அவன் தாரிகாவை காப்பாற்றுவதையே யோசித்தான். உன்னால அவளை காப்பாத்த முடியாது. டாக்டர் மார்ட்டின நான் மறைச்சு வச்சிருக்கேன். என்கிட்ட பேக்கப் இருக்காதுன்னு நினைச்சியா? தாரிகாவை காப்பாத்தணும்னா நீ என் கால விழுந்துதான் ஆகணும் என்று சத்தமாய் சிரித்தான் சர்வேஷ். சரவணா அவனை கடுமையாக முறைத்தான். உன் சாவு எப்படி இருக்கணும் என்று அழுத்தமாய் கேட்டான். அவளை காப்பாத்தணும்னு எண்ணம் இல்லையா என்றான் சர்வேஷ். நான் கேட்டதுக்கு பதில் என்று சரவணா கர்ஜிக்க சர்வேஷ் உடல் நடுங்கியது. அத்தியாயம் 169. ஆயில் ஃபீல்ட் இன்வெஸ்ட்மெண்ட். சரவணனை ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருந்தான் சர்வேஷ். அவன் நினைத்தது போல் சரவணன் ஒன்றும் முட்டாள் இல்லையே. ஒரு பொழுதும் அவனுக்கு அடிபணிந்திட மாட்டான் சரவணா. சரவணா, நாம முதல்ல டாக்டர் மார்ட்டினை பத்தி பேசுவோம். அவரால கண்டிப்பா தாரிகாவோட உயிரை காப்பாத்த முடியும் என்று அழுத்தமாய் கூறினான் சர்வேஷ். சரவணன் இவ்வளவு கோவத்தில் இறங்கி செய்வான் என்று எதிர்பார்க்கவில்லை. பார்வையாலே எதிரில் இருப்பவர்களை எரித்து விடுவது போல் முறைத்தான் சரவணா. ஸ்டீல் ட்ரியோவில் கூட சர்வேஷ் இப்படிப்பட்ட ஆட்களை அவன் பார்த்தது இல்லை. இந்த நொடிதான் சமந்தாவின் தற்கொலை முடிவை புரிந்து கொண்டான். முதலில் அவருக்கும் ஸ்டீல் ட்ரியோவிற்கும் இருக்கும் தொடர்பை பற்றி மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்பதனால்தான் இறந்தார் என்று நினைத்தான். ஆனால் இப்பொழுது முழுதாய் புரிந்து கொண்டான். இப்பொழுது ஸ்டீல் ட்ரியோவே சரவணன் முன்பு வந்தால் அஞ்சி ஓடிவிடுவார்கள். காலம் தாழ்த்தி புத்தி வந்து என்ன பிரயோஜனம்? சரவணா, நான் உனக்காக டாக்டர் மார்ட்டின் கிட்ட பேசவா? தாரிகா மட்டும் பழக்கலன்னா அப்போ நீ என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கோ என்று வேறு வழி இல்லாமல் கைகளை இறுக மூடிக்கொண்டு கெஞ்சினான். இத்தனை நேரம் எல்லாம் அவன் கண்ட்ரோலில் இருந்தது. இப்பொழுது எல்லாமே சரவணன் பக்கம் இருக்கிறது. அவன் நினைத்து பார்ப்பதை விட சரவணன் கொடூரனாக இருக்கிறான். இதில் ஜஸ்டின் வேறு. விக்ரமே ஒரே நொடியில் அவர்கள் பக்கம் சாய்ந்து விட்டான். பாஸ், ஷிப்பிங் வந்துருச்சு என்று தூரத்தில் இருக்கும் ஒரு கப்பலை காட்டினான் ஜஸ்டின். அது ஒரு ஆயில் டேங்கர். முதல்ல தாரிகாவை கூட்டிட்டு போங்க என்று உத்தரவிட்டான் சரவணா. திரும்பி ஒரு முறை சர்வேஷை பார்த்தான். மிஸ்டர் சரவணா, நீங்க போங்க, இவனை நான் பாத்துக்கிறேன் என மார்த்தட்டி கூறினான் விக்ரம். மேலும், முன்ன ஜஸ்டின் என் உயிரை காப்பாத்தினாரு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இவனை விட மாட்டேன். இந்த மாதிரியான குப்பைய நானே கிளீன் பண்றேன் என அழுத்தமாய் கூறினார்.
சரவணா சம்மதமாய் தலையசைத்து அங்கு இருந்து கீழே இறங்கினான். அப்பொழுதே தண்ணீரில் பொத்தென்று யாரோ விழும் சத்தம் கேட்டது. சர்வேஷ் தான் கடலில் குதித்திருந்தான். தாரிகாவை போட வேண்டிய அதே இடத்தில் குதித்திருந்தான். ரத்த வாடைக்கு நிறைய மீன்கள் அங்கு வரும். சர்வேஷ் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு பின் அவனின் ஆட்களும் கடலில் விழுந்தனர். அவனின் சாவு அவன் கண்ணிற்கு புலப்பட்டது. ஆனாலும் சரவணனை கொல்லும் ஆத்திரம் இன்னும் அவனுள் அதிகரித்தது. அவன் செத்தாலும் கூடவே சரவணனையும் இழுத்து செல்ல துடித்தான். தண்ணீரில் தவிக்கும் நொடியில் கூட சர்வேஷ் அவன் போனை எடுத்து அவனை வீடியோ எடுத்தான். நான் கோஸ்ட் டவுனை சேர்ந்த வர்மன் ஃபேமிலி ஆளு. சரவணனை கொல்ல சான்ஸ் கிடைச்சா அவனை சும்மா விட்டுறாதீங்க என்று இரைஞ்சலோடு கத்தினான். விக்ரம் அமைத்திருந்த சிக்னல் டவர் மூலமாக அந்த வீடியோவை அனுப்பினான் சர்வேஷ். அதனை பெற்றவர்கள் ஸ்டீல் ட்ரியோவை சேர்ந்தவர்கள். வர்மன் குடும்பத்தினர் சரவணனை எதிர்க்க மாட்டார்கள் என்று அவருக்கு நன்றாய் தெரியும். ஆனால் இன்று மொத்த வர்மன் குடும்பமும் தெரேசா சேரிட்டி பெயரால் அவமானப்பட்டு இருக்கிறார்கள். அவனை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறதுதான். ஆனால் அந்த தைரியம் இல்லை. அதனால்தான் அவன் ஸ்டீல் ட்ரியோவிற்கு அனுப்பினான். ஸ்டீல் ட்ரியோ வர்மன் குடும்பத்திற்கு உதவுவார்கள் என்று நம்பினான். வர்மன் குடும்பம் சரவணனை எதிர்க்கும் எண்ணத்தில் இல்லை என்றால் கூட ஸ்டீல் ட்ரியோ செய்ய வைப்பார்கள் என்று நினைத்தான். வீடியோவை அனுப்பிவிட்டு பார்க்க அவனை சுற்றி மீன்கள் கூட்டம் நிறைய இருப்பது போல் உணர்ந்தான். தண்ணீரில் நன்றாய் பார்க்க பெரிய சுறா ஒன்று வந்தது. சர்வேஷ் உடல் உறைந்தது. சரவணனை தீர்த்து கட்ட அவன் 2 மணி நேரமாக சுறாக்கு தீனி போட்டு வர வைத்திருந்தான். இப்பொழுது மொத்த சுறா கூட்டமும் அவனை நோக்கி வருகிறது. அவன் செயலை நினைத்து மிகவும் வருந்தினான். தன்னால் முடியவில்லை என்றாலும் வர்மன் குடும்பம் அவனை பழிவாங்கும் என்று நம்பினான். தாரிகாவை ஷிப்புக்கு மாத்தியாச்சு. ஆனா அவ கண்டிஷன் மோசமா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. நீங்க போய் பாக்குறீங்களா என்று கேட்டான் ஜஸ்டின். எல்லாவற்றிலும் சிறப்பாக செய்து இருந்தவன் தாரிகா விடயத்தில் மட்டும் அடிசறுக்கி விட்டான். இதில் ஜஸ்டினும் அவனையே திட்டிக் கொண்டான். அவனும் கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைத்தான். சரவணா சம்மதமாக தலையசைத்து அவளை பார்க்க சென்றான். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் என்று பரபரத்தான் ஜஸ்டின். இது போன்ற நிலைமை பலமுறை ஜஸ்டின் எதிர்கொண்டிருக்கிறான். ஆனால் இப்பொழுது சூழலும் இடமும் வேறு. நீயா இருந்தா என்ன பண்ணிருப்ப என்று தாரிகா மீது இருந்த பார்வையை விலக்காமல் கேட்டான் சரவணா. கடலில் வெறும் ஒருவன் உயிர் மட்டும் இல்லை, நிறைய பேர் சர்வேஷுடன் உயிருக்கு போராடுகின்றனர். இது கொஞ்சம் கஷ்டம்தான் பாஸ். இதே நானா இருந்திருந்தா அவங்கள கடல்ல போட்டிருக்க மாட்டேன். இப்ப வர்மன் குடும்பம் நம்மள டார்கெட் பண்ணிருக்காங்க. நாம அவங்கள பீட் பண்ணிட்டோம். ஆனா இந்த விஷயத்துல நம்ம கையும் களவுமா மாட்டிக்கிட்டா அது நமக்கு தான் பிரச்சனை என்றான் ஜஸ்டின். அப்பொழுது ஷிப்பின் ஆரன் சத்தமும் பெரிதாய் ஒலித்தது. அப்படியே இன்னும் அவங்கள காப்பாத்தாம நின்னுகிட்டு இருக்க, சீக்கிரம் போ என்று கத்தினான் சரவணா. ஜஸ்டினும் அர்த்த புன்னகையுடன் அவர்களை காப்பாற்ற ஆட்களை அனுப்பினான். சரவணனின் எண்ணம் என்ன என்று தெளிவாய் புரிந்தது. வேண்டுமென்றே சரவணா காலத்தை தாமதிக்க பார்த்திருக்கிறான். இப்பொழுது அவர்கள் குதித்து காக்க நினைத்தாலும் உயிருடன் பிடிப்பது கடினம். போட்டில் இருந்தவர்கள் ஹாரனை சத்தமாய் அடித்து சுறாக்களை விரட்டினார்கள். கொஞ்ச பேர்தான் உயிருடன் இருந்தார்கள். அவர்களுக்குமே இது மனதளவில் பெரும் பாதிப்பு உண்டாக்கியிருக்கும். கப்பலின் கேப்டன் உடனே நடப்பது புரியாமல் சரவணனிடம் வந்தார். இங்க என்ன நடக்குது என்று புரியாமல் கேட்டார். சரவணாவிற்கும் இந்த விடயத்திற்கும் ஏதேனும் சம்பந்தம் இருக்கிறதா என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் சரவணன் ஆயில் ஃபீல்டில் வேலை பார்ப்பவன் இல்லை என்று தெரியும். கேப்டன் இங்கு 20 வருடங்களுக்கு மேலாக வேலை பார்க்கிறார். அதனால் இங்கு வேலை பார்க்கும் முக்கால்வாசி வேலையாட்களை அவருக்கு நன்றாய் தெரியும். அப்படியே புதிதாய் இங்கு வேலை செய்ய ஆட்கள் வந்தாலும் சிறிது நாட்களிலேயே அவரும் அவர்களுடன் பழகி விடுவார். இந்த கடலில் சில பேரை தான் பார்க்க முடியும். அதனால் அனைவரிடத்திலும் பழகி விடுவார். மனிதர்களையே அபூர்வமாக பார்க்கும் இடத்தில் இன்று நிறைய பேரை பார்த்ததும் தானாக புத்துணர்வு கிடைத்தது அவருக்கு. சரவணா அவரிடம் சிகரெட் ஒன்றை நீட்டினான். ஹலோ, நான் சரவணா என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். இதில் ஜஸ்டின் தான் அதிர்ச்சியாய் சரவணனை பார்த்தான். சரவணன் செய்யும் காரியங்கள் எல்லாம் அவனை சில முறை ஆச்சரியப்படுத்துகிறது. இதே அவனிடத்தில் ஜஸ்டின் இருந்தால் ஒன்றும் பேசாமல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்திருப்பான். அவனுக்கு இவர்களிடம் பழகும் எண்ணம் இல்லை. ஆனால் சரவணா அப்படி இல்லையே.
அங்கிருந்து செல்லாமல் அவன் நிஜ பெயரோடு அறிமுகம் செய்து கொண்டானே, அவன் ஆச்சரியமாய் சரவணன் என்ன செய்ய போகிறான் என்று பார்த்து கொண்டிருந்தான். சில நாட்களாகவே சரவணனின் அதிரடி செயல்கள் எல்லாம் அவனை ஆச்சரியப்படுத்தியது. இங்க என்று கேள்வியாக இழுத்த கேப்டனுக்கு சிகரெட்டை எடுக்கும் தைரியம் இல்லை. என்ன நடந்தது என்று தெரிந்தால்தான் அவரால் தப்பிக்க முடியும். ஹோ, இது வர்மன் குடும்பத்தோட பையன். ரொம்ப பெரிய பணக்காரன். காசை தண்ணி மாதிரி செலவு பண்ணுவான் என்று கூறி பபிள் கம்மை வாயில் போட்டுக் கொண்டான். ஆனா இதுல எது அவன்னு தான் தெரியும் என்று யோசனையுடன் கூறினான். கேப்டன் அதிர்ந்து விட்டார். இங்கிருந்து தப்பித்து ஓடிவிடலாம் என்பது போல் இருந்தது அவருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, நான் வர்மனுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவன். கொஞ்ச நாள் முன்னதான் நாங்க மெடிக்கல் ஃபீல்ட் இன்வெஸ்ட் பண்றத பத்தி பேசணும். அது மீடியாவுக்கு கூட தெரியும். மிஸ்டர் வர்மன் சக்சஸ்ஃபுல் பர்சன். இப்ப அவர் ஆயில் ஃபீல்ட் இன்வெஸ்ட் பண்ண நினைச்சாரு. அதான் என்னைய பார்க்க வலுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்தாரு. இந்த விஷயத்தை எப்படி நீங்க சமாளிக்கணும்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களையும் உங்க ரெப்புடேஷனையும் காப்பாத்திக்க ட்ரை பண்ணிக்கோங்க என்றான் சரவணா. கேப்டன் சரவணன் கூறியதை நம்பவில்லை. அவனும் சர்வேஷும் நண்பர்கள் என்கிறானே, ஆனால் அவன் இறந்ததற்கு வருத்தப்படாமல் இருக்கிறான் என்று நினைத்தார். சரவணனும் சோகமாய் காட்டிக்கொள்ள நினைத்தான். ஆனால் சிரிப்புதான் வந்தது. வெடித்து சிரித்தான் சரவணா. இதுக்கு மேல நான் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்ல. உடனே போய் வர்மன் குடும்பத்துக்கு தகவல் சொல்லுங்க. அதுவும் இல்லாம வர்மன் குடும்பமும் ஆயில் ஃபீல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க. அவங்க இங்க வர்றப்போ உங்களுக்கு அது தானா புரியும் என்றான் சரவணா. கேப்டனுக்கு வர்மன் குடும்பத்தை பற்றி தெரியும். இதை பற்றி அவரே சொல்ல அவருக்கு தைரியம் இல்லை. ஆனால் அதை விட்டால் அவருக்கு வேறு வழி இல்லை. அதனால் அவரே வர்மன் குடும்பத்திற்கு உடனே தகவல் சொன்னார். அவன் பேரு சர்வேஷ் என்று கேப்டன் பக்கம் திரும்பி கத்தினான் சரவணா. ஜஸ்டின் அவன் கையில் இருக்கும் சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டான். வர்மன் ஃபேமிலிய இங்க வர வைக்க போறியா? வந்தா உன்னால சமாளிக்க முடியாதா என்ன என்று நக்கலாக கேட்டான் சரவணா.